இந்த எபிசோட்ல ஒரு காரை காட்டுவாங்க, கிட்னாப்பிங். இந்த காருக்கான ஃப்ரேம் என்னங்கிறது போக போக பார்க்கலாங்க. தன்னோட போய் வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டா, வீட்டு விட்டு வெளியே இருக்கா, மீன் கான் பண்ணதும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோனா கிளம்பியிருப்பாங்க. அதனால பக்கத்துல ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டாலும் எதுவுமே வந்துட்டு ஜங்க் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. டாக்ஸில போறப்பதான் கால் பண்ணி சொல்லுவாங்க. ஜங்குக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் இல்ல பையன் தான் முக்கியம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாரு. இந்த பக்கம் ஜோ ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க இல்லையா. ஜோவை வந்துட்டு சோனாவோட அப்பாவை பார்க்க விடாம, ஜோ நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும், எந்த அளவுக்கு சீரியஸா பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறது, என் குழந்தைய யோன் கிட்ட பார்க்க சொல்லியிருக்கேன், நான் கர்ப்பமா இருக்கேன், அப்படி இருந்தும் நான் ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு என்ன அப்படிங்கிறப்போ, நீ இப்போ சோனாவோட அப்பாவை தானே பார்க்க போற, சோனாவுக்கும் ஜங்குக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ல தானே போற அப்படிங்கிறப்போ, ஆமா இதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா நீ இந்த மாதிரி அந்த ஸ்டாலரை வந்துட்டு சோனாவோட பேர் வச்சு வாங்கினது, அதுக்கப்புறம் பண்ண பல தவறுகள், இது எல்லாத்தையும் வச்சு அன்னையோட முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற. ஆனா இல்ல, நான் உட்பட யோன் உட்பட மற்ற எல்லா மதர்ஸும் சேர்ந்து உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருந்தோம். ஆனா அது வேண்டான்னு சொன்னது ஜங்கு தான். அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல சொல்லுவாங்க. ஜங் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாங்க இவங்க ஜோ எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துல இவங்க முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வர்றப்போ ஒரு வயசானவங்க அதை திருடிட்டு போயிட்டாங்க. அவ சம்பள பணத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கெல்லாம் போனோம். ஆனா அந்த வயசான பாட்டி அவங்களோட மிகப்பெரிய தேவைக்காகவும் முடியாத நிலைமையில தான் திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ புரிஞ்சுக்கிட்டதும், இது வந்து திருட்டு போகல, நான் தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பாட்டி மேல எந்த கேஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ஜோ நல்லவ. அப்படி இருக்கவே இப்படி பண்ணிருக்கா அப்படின்னா அவ ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று இருக்கு, அதை நான் விசாரிச்சுட்டேன். அவ ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த மொபைல் ஷாப்போட மேனேஜரா இல்ல, இந்த ஜஸ்ட் நோட்டீஸ் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஃபினான்ஷியலா ஜோவோட ஃபேமிலி வீக்கா இருக்கிறதுனால தான் இதை ஜோ பண்ணிட்டா, அதனால இது இப்படியே நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி எடுத்து சொல்லி நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம தடுத்ததே அவர் தான். அண்ட் தென் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சொல்லிட்டாரு. நாங்களும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை சொல்றதுக்கான காரணம், ஜங்க பரமேதிரியா நினைக்கிறேன். எந்த பாடுபட்டாவது அவர் குழிக்குள்ள தள்ளணும்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஜோவோட மனசு மாறிடுச்சு. சோனாவோட அப்பாவை போய் பாக்குறாங்களே தவிர்த்து சோனா காதலிக்கிறது, ஐ மீன் டேட் பண்றது, வெளியே போகிறதெல்லாம் வந்துட்டு ஜங்க கூட தான் அப்படின்னு சொல்றது இல்லை. அதுக்கு பதிலா உங்க பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டு இல்லைங்க, நான் வந்து நல்லா வந்து செக் பண்ணிட்டேங்க, நான் ஃபாலோ பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் சோனாவோட பையனை மீன் தானே வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பையன் ரொம்ப சோகமா இருந்ததுனால அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, பேஸ்பால் பிளேயர்ஸ் போட்டுக்கிற மாதிரியான ட்ரெஸ். அதுக்கப்புறமாக அங்க சோனாவும் வந்துடுறாங்க. என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு, அப்பாவும் நீங்களும் பிரிஞ்சுட்டீங்க தானம்மா, அதுக்கு நான் ஏதாவது காரணமா இருந்திருக்கேன்னா, எனக்கு அப்பா கூடயும் இருக்கணும்னு இருக்கு, இதுக்கப்புறம் அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறப்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறப்போ, யார்டா சொன்னது உன்னால அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நானும் அப்பாவும் பிரிஞ்சுட்டோம் தான், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அதுக்காக உனக்கும் அப்பா மேல எந்த ஒரு உரிமையும் இல்லாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ என் கூடயே தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, உன் அப்பாவை நீ பார்க்காம இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, நீ தாராளமா போய் பார்க்கலாம், உன் அப்பா கூட வெளியெல்லாம் போயிட்டு வரலாம், அதுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா ஏன் உங்ககிட்ட நான் அப்பாவை டைவர்ஸ் பண்ணதை சொல்லாம வச்சிருந்தேன் அப்படின்னா, நீ சின்ன பையன், இன்னும் கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் தான் அப்படின்னு சொல்ற சமயத்துல, அப்படியாம்மா சரி அப்ப நான் வீட்டுக்கு வரேன், அதுக்கப்புறம் நானும் நீயும் மட்டும் போதுமா, நம்ம 2 பேருக்கு இடையில வேற யாரும் வரக்கூடாது, ஸ்டெப் ஃபாதர்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அந்த பையன் சொல்றது எல்லாத்தையும் இன்னும் கேட்டுட்டு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமா சேர்ந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றப்போ அங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கிற ஜங் இதை பார்த்துருவாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இதாகும், என்னடா இது இவங்க மீன் கூட வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்கறப்பதான் பையன் முன்னாடி எதுவும் பேச முடியறது இல்லை. ஆனா அந்த குட்டி பையனுக்கு மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவன் பேசுறதுலே தெரியுது. சோனா வந்து சாரி கேட்கறாங்க, நம்ம இன்னொரு நாள் வெளியே போலாம் ஜங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங் அங்க பெருசு எடுத்துக்கிறதுல தவிர்த்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக என்ன எதுன்னு மீன் கிட்ட கேட்கறதுக்கு மீன் வந்து சொல்றாங்க, நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸோ அந்த பையனுக்கு சோனாவும் அவங்க அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. அட் த சேம் டைம் நீ எதுக்கு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வந்து அப்படின்னு எல்லாம் கேட்கறப்போ மின் இருந்துட்டு, இதை பாருங்க ஜங், நீங்க பொசசிவ் ஆகுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது, ஆனா நீங்க காதலிக்கிறது சிங்கிளா இருக்கிற பொண்ணை கிடையாது, சிங்கிள் மாம, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, நீங்க அந்த பையனை பத்தியும் யோசிக்கணும், அந்த பையனுக்கு உங்களுக்கு பிடிக்கணும், அதை வந்து நீங்க மறந்துட்டீங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இப்பதான் அந்த பையனுக்கு தெரிஞ்ச ஷாக்ல இருக்கான். வீட்டுக்கே போக வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வயசுல அவன் யோசிச்சிருக்கான். அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்துட்டு சோனா கிட்ட பேசுறது, சோனாவோட லைஃப்குள்ள போகிறது அப்படிங்கிறது அந்த பையனை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க, அதுலயும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ல வர்ற, எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா, நான் சொன்னேன் உங்களுக்கு புரியுமோ இல்லையோ அது உங்க விருப்பம் விட்டுருவாங்க.
இந்த பக்கம் சோனா பையனை தூங்கிச்சதுக்கு அப்புறமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா நானும் நீயும் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்துக்கலாமா, ஸ்டெப் ஃபாதர்லாம் வேண்டாமா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால கிட்டத்தட்ட மிட் நைட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஜங்க வெளியே கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் என் பையனை பற்றி யோசிக்கலை, நான் என்னை பற்றி செல்ஃபிஷாக யோசிச்சேன்னு தோணுது. அதனால தான் உங்கள் கூட எகெயின் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு என் மனசு வந்துடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, அந்த ஸ்தானத்துலேருந்து நான் யோசிச்சுருந்துருக்கணும். கண்டிப்பாக என் பையனால் அப்பா ஸ்தானத்தில் இன்னொருத்தரை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. எனக்கு அவனோட க்ரோத்தும் அவனோட மனசும் தான் முக்கியம். என்னை மன்னிச்சிருங்க ஜங் அப்படிங்கிறப்போ ஜங் வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை சோனா நான் வேணா வெயிட் பண்ணுறேன், நம்ம குழந்தைகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் எகெயின் சோனாவை வந்து இழக்க முடியல. அதனால இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாலும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க சோனா. என் பையன் மட்டும்தான், அவனோட லைஃபோ அவனோட ஃப்யூச்சர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி அழுகழுகையாக வரும். அதுக்கப்புறமாக அடுத்த நாள் யோகா கிளாஸில் கொஞ்சம் ஜோஷே இல்லாமல் இருப்பார் நம்மளோட ஜங்கு. இதை மற்ற மதர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. யோகா கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமாக காஃபி சாப்பிட்டு போகலாமா அப்படிங்கிறப்போ இல்லை எனக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஜங்க் போயிடுவார். இது மற்ற மதர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குமோ, ஏன் இப்படி இருக்காரு, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியலையே அப்படிங்கிறப்போ யோனுக்கு என்ன எதுவும் தெரியாது. அதனால யோனு இருந்துட்டு ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா சோனாவோட கிளிப்பு தான் வந்துட்டு ஜங்கோட வீட்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள அஃபேர்னு ஆரம்பிக்க கோவும் சரி ஜோவும் சரி அஃபேர் கிடையாது அப்படின்னு கத்துறாங்க. ஏன் 2 பேரும் இப்படி கத்துறீங்க அப்படிங்கிறப்ப கடைசியில் வேற வழி உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸோ அது வந்துட்டு அஃபேர் கிடையாது, அவங்க 2 பேர் காதலிக்கிறது தப்பும் கிடையாது, என்ன சோனாக்கு டைவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. சரி அப்படி இருக்கிறப்போ ஏன் வந்துட்டு ஜங் ஒரு மாதிரி இருக்காரு, எல்லாம் நல்ல விதமாக தானே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சமயத்துல தான் இவங்க சொல்லுவாங்க, யோன் ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்துட்டு குழந்தை தூங்கச்சதுக்கு அப்புறமாக திடீர்னு பீர் குடிக்கணும் போல இருந்தது, வீட்டில் இல்லை, வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தேன். அந்த சமயத்தில் நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்ட வர்றப்போ ஒரு பெஞ்சில் உட்காந்து 2 பேர் ஏதோ ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு சோனாவும் ஜங்கும் தான். என்ன விஷயம் அப்படிங்கிறதுல என் காதில் விழலை. ஆனால் அவங்க பேசிக்கிற விதத்தை பார்க்குறப்போ ஜாலியாலாம் பேசிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க திடீர்னு எழுந்து போனதுக்கு அப்புறமாக ஜங் ரொம்ப சோகமாக இருந்தார். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மதர்ஸ் எல்லாம் இறங்கிடுறாங்க. நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு பிக்னிக் போகலாம், அதுக்கு நாம சோனாவை இன்வைட் பண்ணலாம், அவங்களும் கூட வரட்டும், என்ன அந்த சமயத்தில் ஜங்கும் கூட வர வைப்போம், எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிறப்போ அதுக்கான பிளான் பண்ணுறாங்க. சோனாக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா இந்த மதர்ஸோட குரூப்லேயும் இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க இன்வைட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் சோனாவோட அப்பா விசாரிச்சிட்டாரு. அதனால தன்னோட சின்ன பொண்ணு கிட்ட கேட்குறாரு, உங்கள் அக்கா பிளாக் கலர் SUV காரை வந்து ரைட் பண்ணி எங்காவது நீ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறப்போ என்னப்பா எதுப்பா கேட்குறீங்க எனக்கு புரியலையே அப்படிங்கிறதுக்கு, அன்னைக்கு காலேஜ் ரீயூனியன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா போனா இல்லையா, அந்த பார்ட்டிக்கும் உங்கள் அக்கா ஃபுல்லாக அட்டன் பண்ணல, அதையும் விசாரிச்சுட்டேன். ஆனால் பிளாக் கலர் SUV காரில் உங்கள் அக்கா யாரோ கூட போயிருக்கா, அதையும் விசாரிச்சுட்டு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. மேபி அன்னைக்கு ரீயூனியன் பார்ட்டியில் இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விசாரிச்சிருப்பாரு போல இருக்கு. இந்த பக்கம் குழந்தைங்களோட மதர்ஸ் எல்லாம் பிக்னிக் போகிறப்போ நம்ம ஜங்கம் வந்து தானே தீரணும். அவர் எதிர்ச்சியாக வர்ற சமயத்தில் அங்கே சோனா இருக்கிறத பார்த்துடுறாரு. 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கே ஜங் உட்காருங்க அப்படிங்கிறப்போ இல்லை இந்த வாட்டி பிக்னிக் வரல, இன்னொரு வாட்டி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு குழந்தை தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மதர்ஸ் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை சேர்த்து வச்சு தீரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக ஜோவும் வந்து தான் வேலைக்கு போகலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எங்கே போனாலும் 2 குழந்தைக்கு அம்மாவாக இருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது, கண்டிப்பாக உங்களால் கரெக்ட் டைம் குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த சமயத்தில் இவங்களை சோனாவை பார்ப்பாங்களா, பக்கத்தில் என்னோட ஆர்ட் அகாடமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் வந்து பார்த்துட்டு உட்காந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு சகஜமாக பேசுவாங்க. ஜோ எப்போ இப்படி பேசுகிற டைப்பே கிடையாது, அது சோனாக்கு மட்டும் தெரியாதா என்ன, சோனா கேட்கவே செஞ்சுடுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக என்கிட்ட பேசுறது அதிசயமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் வந்துட்டு சோனா வந்துட்டு சொல்லுவாங்க, இது வந்து இந்த ஷாப்பை நான் ரெண்டுக்கு எடுத்தது வச்சதுக்கான காரணமே எங்கள் அப்பா தான், அவர் தான் பே பண்ணாரு அப்படி நல்லா சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஜங்கெல்லாம் அவுட் ஆஃப் மைண்டில் போயிட்டுருக்காரு. மீன் வீட்டுக்கு வர்றப்போ ஜங் குழந்தையா இது சூப்பர்மேனா, ஏன்டா அப்படி கேட்குற, பேண்ட்டுக்கு மேலே டைப்பர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்போ தன்னோட கண்ட்ரோல்லையே ஜங் இல்லை. ஜங்குக்கு புரிஞ்சு போச்சு, என்னால் இங்கே இருக்க முடியாது, மேல் வீட்டில் சோனா இருக்கா, அவளுக்கு கீழ் வீட்டில் நான் இருக்கேன், எப்படி இருந்தாலும் பார்த்துக்க தான் செய்வோம், இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிறப்போ முன்ன இருந்துட்டு அப்போ என்ன சொல்ல வர்றீங்க, இங்கிருந்து நாம் வெக்கேட் பண்ணிட்டு போகணுமா அப்படிங்கிறப்போ ஆமாம் அதுக்கான வேலையை சீக்கிரம் பார்க்கணும், வேற எங்காவது வீடு தேடணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாரு. அக்கா இந்த மாதிரி அப்பாவுக்கு மேலே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி எல்லாத்தையும் சோனா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணு, நீ பர்ஃபெக்ட் டாட்டர், நீ படித்தது அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி, காலேஜும் அப்பாவுக்கு பிடிச்ச காலேஜில் தான் போய் படித்த, அப்பாவுக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் எடுத்த, பிடிச்ச கோர்ஸுங்கிறத விட அப்பா சொன்ன கோர்ஸை தான் நீ எடுத்து படித்த, கல்யாணமும் அப்படிதான் அப்பா சொன்ன பையனை தான் நீ கட்டிக்கிட்ட, உன் லைஃப்பில் உனக்கு பிடிச்சி நீ ஏன் என்னத்த முடிவெடுத்த அப்படிங்கிற சமயத்தில் தான் சோனாக்கே புரியுது, ஆமாம் நான் எல்லாமே அப்பா சொல்லி தான் பண்ணேன், அப்பா
அப்பாவோட முடிவு பிரகாரம் தான் பண்ண. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. நம்ம ஜங்கு காதலிச்சது மட்டும் இவங்க அப்பா சொன்ன விஷயம் இல்லை, இவங்க லைஃப்ல இவங்களே எடுத்த முடிவது. இப்படியாவது சோனாவை டேட்டு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங் தனியாக கூப்பிட்டு பேசுறதுக்கு அப்படியே வாய் எடுப்பாரு. நம்ம டேட் போகலாமா, டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்டதே சோனா தான். அந்த ஒரு முடிவு தான் இவங்க அப்பாவோட எந்த தலையீடும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சி சோனா லைஃப்ல எடுத்த முடிவு. ஆனால் சோனாவோட அப்பா இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா ஜங், அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த காரு தானே பிளாக் எஸ்யூவி, இது எந்த பார்க்கிங் லாட்ல நிற்குது, நம்பர் எல்லாம் பார்த்ததும் இது ஜங்கோட காருன்னு தெரிஞ்சிருது. ஜங்குக்கு கால் பண்ணி அப்பா கார் சாவி கொடுக்குறியா, எனக்கு கொஞ்சம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவி வாங்கிட்டு காருக்குள்ள செக் பண்ணி பார்க்குறப்போ டோல்கேட் பாஸ் பண்ணதுக்கான அந்த ரிசப்ட் இருக்கு. பார்த்த மனுஷனுக்கு திக்குன்னு ஆகுது. கார் ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னான். ஆனா 12 மணிக்கு டோல்கேட்டை பாஸ் பண்ணதுக்கான ரிசிப்ட் இங்க இருக்கா, அவன் ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்போ கரெக்டா ஜோ குழந்தைய கூப்பிட்டு வச்சு நிற்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தான் பிக்னிக் போகிறதாக இருக்கும். அங்கிளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜங்கோட காலைன்னு கேட்கறதுக்கு, என் பொண்ணும் ஜங்கு தானே பழகிட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரிஞ்ச மறைச்சிச்சல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்பா, அதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்கை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற சமயத்துல ஜோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க வந்து ஒரு வேன் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு பிக்னிக் போறதுக்கு. அந்த இடத்துக்கு வந்து மொத்த கிட்ட எல்லாம் சொல்றாங்க, ஜோ இந்த மாதிரி சோனாவோட அப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அவர் கையில மட்டும் ஜங்கு கிடைச்சாருன்னா முடிஞ்சாரு அப்படிங்கிறப்போ ஜங் அந்த பக்கம் பாப்பா கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கிளம்பிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவர் வந்து பிக்னிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. எதிர்ச்சியை பார்த்தவங்காட்டி கேட்கறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜங், உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் ஏன் அட்டன் பண்ணல அப்படிங்கிறப்போ, இல்ல போன் எங்கிட்ட தானே இருக்கு, ஐயோ நான் தெரியாம மியூட்ல போட்டேன் அப்படிங்கிற சமயத்துல சோனாவோட அப்பா கூட கால் பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்போ, யார் போனையும் அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கையும் வல்கட்டாயம் அந்த கார்ல ஏத்திக்கிட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு இந்த கார் கிளம்புது. இந்த ஃப்ரேம் தாங்க ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஸோ நம்ம ஜங்க தான் கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க பிக்னிக்கு. ஜங்குக்கு வந்துட்டு சோனா வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது, சோனாக்கும் ஜங்கு வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா சோனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஜங்கு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் 2 பேர் மாத்தி மாத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல கொஞ்சம் 3.5 வயசு 4 வயசு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிருப்பாங்க. அவங்களை தேடிட்டு ஜங்கு வர்ற சமயத்துல ஜங்குக்கு வந்துட்டு சோனாவோட அப்பா கால் பண்ணுவாங்க. சொல்லுங்க அங்கிள் என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு, நான் உன்னை உடனே பார்க்கணும் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன், என் பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு எங்கிட்டயே மறைக்கிறீ அப்படிங்கிறப்போ, இருங்க அங்கிள் நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க் மாதிரி ஏரியாவுக்கு தான் வந்திருப்பாங்க. காணாம போன குழந்தைங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக வந்தப்போ குழந்தைய வந்துட்டு யோன் கிட்ட கொடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனாவோட அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் சோனாவோட அப்பா பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்து அந்த குழந்தைங்க அதாவது ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டு நின்று இருந்திருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்க. சரி குழந்தைய தேடி போன ஜங்கு எங்க, அவருக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக சோனாவும் பையனை கூப்பிட்டு வந்துருவாங்க. ஜங்குக்கு கால் பண்ணா ஜங் கால் அட்டன் பண்றாரு. ஆனா சோனாவோட அப்பா கத்திட்டு இருக்கிறது இவங்களுக்கு ஃபோன் கால் வழியாவே கேக்குது. அவ்வளோதான் பதறி போயிட்டு மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ எல்லாத்தையுமே சொல்ல சோனா உடனே அங்க வர்றாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லு என்ன நடந்தது, உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்போ ஜங் வந்து சொல்லிடுறாங்க, இல்ல அன்னைக்கு வந்து அவங்க எக்ஸஸ் பண்ண பாக்குறதுக்காக நான் சோனாவை கூப்பிட்டு போகல, நானும் சோனாவை பீச்சுக்கு போனோம், கார் ஆக்சிடென்ட் எனக்கு கை அடிபட்டுருச்சுன்னு போய் தான் சொன்னேன் அப்படிங்கிறப்போ, படுப்பாவி ஏன்டா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறப்போ சோனா வந்துட்டு அப்பா நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. நிறுத்துறதா, இவன் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காமா, உன் எக்ஸஸ் பண்ணிட்டு உன்னை சேர விடாம இவன் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்போ, அப்பா நான் ஒன்றும் குழந்தை கிடையாது கிட்னாப் பண்ணிட்டு போறதுக்கு அப்படிங்கிறாங்க. நீ இவன் பேச்செல்லாம் கேட்காத, இவன் உன்னை செடியூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்போ, என் லைஃப்பா நான் யார் கூட இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற முடிவை நான் தான் எடுக்கணும், என் லைஃபுக்கான முடிவை நீங்க எடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னதும் இதை வந்து சோனாவோட அப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா கிட்ட எதிர்த்து பேசி என் லைஃப் என்னோட இஷ்டப்படி நான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஜங்கு கிட்ட சாரி கேட்பாங்க, எங்க அப்பா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டாரு, அதுக்கு மன்னிச்சிட்டு அப்படிங்கிறதுக்கு, இல்ல பரவாயில்ல சோனா அப்படின்னு சொல்றாங்க. சோனா இருந்துட்டு இதுக்கப்புறமாக நான் என் லைஃப்ல நான் என்னோட சொந்த கால நிற்க ஆசைப்படுறேன். இவங்களுக்கு வந்து ஆர்ட்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா வரைவாங்க, எல்லாம் ஓகே தான் சொன்னாங்க. ஆனா இவங்க வச்சிருக்கிற ஆர்ட் அகாடமி அவங்க அப்பா கொடுத்த பணத்துல வந்துட்டு வச்சது, அதனால அதை வந்து நான் திருப்பி கொடுக்க போறேன், அப்பதான் எனக்குன்னு வந்து தனியா நின்று வாழ்றதுக்கான ஒரு உத்வேகமும் தைரியமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வீரவசனம் பேசுவாங்க. அந்த சமயத்துல நம்ம ஜோ அப்புறம் யோனா அதுக்கப்புறம் கோ இவங்க 3 பேரும் குழந்தைங்களை அப்படியே தள்ளிட்டு அந்த கார்ட்ல வச்சு ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரி வருவாங்க. இந்த ஃப்ரேமுக்கான ரீசன் என்னங்கிறது போக போக தெரியும். மின்னுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, ஏன்னா மின்னுக்கு நல்லா தெரியுது நம்ம ஜங்கோட ஃபர்ஸ்ட்ல வந்து சோனா தான் அப்படிங்கிறதும் தெரியுது. எகெயின் அவங்க 2 பேர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது, அவங்க 2 பேருக்கு இடையில காதல் இருக்குன்னு தெரியுது. அட் த சேம் டைம் குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு சோனா வந்து ஜங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனா மின்னுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு சோனாவை நினைக்கிறப்பெல்லாம், அதனால எப்படியாவது மறக்கணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுல அவங்களோட ரூமை வந்து கிளீன் பண்ற சமயத்துல அந்த ஹேர் கிளிப் கீழே விழுக்குது, இதை வச்சுட்டு இருக்கிறது சரி கிடையாது, சோனா கிட்ட கொடுத்தலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சோனா வாங்கிட்டு என்னது என்னோட கிளிப் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு, உங்களோட தான் அன்னைக்கு வீட்டில் வந்தப்போ விட்டுட்டீங்க இல்லையா அதுதான் அப்படிங்கிறாங்க. சரி அது இதுக்கு இந்த மாதிரி பேக்கெட் கவர் எல்லாம் வந்து ரொம்ப
ஸ்பெஷலாக மெனக்கிட்டு பண்ணி அதுக்குள்ளே போட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு பொதுவாக எனக்கு அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மின் சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாக ஜங் சோனாவை பார்க்குற சமயத்தில் இந்த ஹேர் கிளிப்பை பார்த்துட்டு இதுதானே ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இவனே கையால் செஞ்சு மீன் போட்டு வச்சிருந்தான், அதே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கேட்கவும் செஞ்சுடுறாங்க. சோனா உன் தலையில் இருக்கிற ஹேர் கிளிப் அப்படிங்கிறப்போ இதை மின் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுல இருந்து இவருக்கு வேற மாதிரி தப்பா புரிய ஆரம்பிச்சிருது. சொன்னா சொல்லிட்டாங்க என் பையன் தான் எனக்கு முக்கியம், நம்மளுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கறதுக்காக தான் ஜங் வந்திருப்பாங்க. இன்னும் கூட கொஞ்ச நேரம் சோனா கூட பேசணும்னு இருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த மதர்ஸ் குரூப்ல இருந்துட்டு பிரசிடென்ட் சார் என்ன பண்றீங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வேற வழி, ஜங்கு தானே பிரசிடென்ட், அங்க வராங்க. இவங்கெல்லாம் பேசுற காசிப்புக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு சரி எல்லாருக்கும் காஃபி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு போறப்போ முன்ன பார்த்து கேட்குறாங்க இன்னைக்கு வேலை எவ்வளோ மணிக்கு முடியும், முடிஞ்சது சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. மின்னுக்கு எதுக்காக இப்படி பூடகமா பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியல, ஓகேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துல அங்க 2 பொண்ணுங்க வருவாங்க, ஏதோ காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க மாதிரி இருக்காங்க. இந்த மதர்ஸ் எல்லாம் குழந்தைகளை வச்சுட்டு பேசிக்கிட்டு இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு வைப் இருக்கும் இல்லையா, அதை அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு குழந்தை பத்துட்டு எப்படி உட்காந்துருக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி திட்டிடுவாங்க. கோவம் வந்து உங்க 2 பேர் முடிய போட்டு யோன் கு ஜோ எல்லாம் ஆயாய் நாஞ்சிருவாங்க. ஜங்குக்கெல்லாம் இது எப்படிடா சமாளிச்சு பிரிச்சு விடுறதுன்னு தெரியாம இருக்கிற சமயத்துல இந்த பக்கம் சோனாவோட அப்பா தான் சின்ன பொண்ணுகிட்ட சோனாவுக்கு அந்த ஜங்கு கடையில என்னமோ இருக்கு, அவங்க 2 பேர் டேட் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னது தங்கச்சிக்காரிக்கு மனசே வெடிச்சிருது. ஏன்னா அந்த தங்கச்சிக்காரிக்கு ஜங்க பிடிக்கும் இல்லையா, அந்த ஆளுக்கு நம்மள பிடிக்காம நம்ம அக்காவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடுகடுன்னு இருக்கு. அப்பா இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா நீ அக்கா கூட தானே இருக்க, சோனா பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவ நல்ல மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எங்க இருக்கிற கோவத்தை இங்க காட்டிடுறா. அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வந்ததும் ஜங் டேரக்டாவே மின் கிட்ட கேட்டுடுறாங்க ஒரு ஹேர் கிளிப் வச்சு சுத்திட்டு இருந்து ஏதோ பொண்ணுக்கு கொடுக்க போற, யாருக்கும் நீ ஹேர் கிளிப் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு நினைச்சா அதை கடைசியில சோனாக்கு கொடுத்துருக்க, என்ன சமாச்சாரம் ஏது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா அப்படிங்கிறாங்க. அதை கொடுக்கறதா இருந்தா மறந்துட்டீங்கங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பே சடார்னு கொடுத்துருக்கணும். அப்போ சோனா எப்போ வீட்டுக்கு வந்தது, அப்போ விட்டு போன ஹேர் கிளிப்பை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சு அதுக்குன்னு ஒரு பாக்கெட் மாதிரில செஞ்சா கொடுப்பாங்க. என்னடா அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்துல இதை பாருங்க ஜங்க், இந்த அளவுக்கு நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் இருக்கட்டும் மீன், இதை பாரு நீ பல பெண்களோட வந்து இன்வால்வ் ஆயிருக்க, ஆனா சோனால டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்போ மின்னுக்கும் வந்துடுது. அது நான் சொல்லிட்டு நான் பல பெண்களோட இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்றீங்க, உங்களுக்கும் சோனா கடையில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தான், நீங்க அஃபிஷியலா டேட்டும் பண்ணிக்கல, சோனா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லல அப்படின்னதும் இவருக்கு கோவம் வந்துடுது. அடிக்கலாங்கிற மாதிரி தான் எந்திரிப்பாரு, ஆனா அதுக்குள்ள குழந்தை அழுதுருமா, நல்ல வேலை குட்டி பாப்பா அழுதுனாலும் உன்னை விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கடுத்த நாள் எதர்ச்சியா லிஃப்ட்ல வந்துட்டு சோனா அவங்க பையனை டே கேல விடுறதுக்காக போகிறப்பவும் இவங்க பாப்பாவை வாக்கிங் கூட்டு போறப்பவும் சோனாவும் ஜங்கும் பாத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல மழை வர்ற மாதிரி இருக்கு, கொடை எடுத்துக்கலையா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வராது ஜங் அப்படிங்கிறாங்க. சொன்னா இல்ல இல்ல என்கிட்ட கொடை இருக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து சோனா சிரிச்சு சிரிச்சு ஜங் கிட்ட பேசுறது எல்லாத்தையும் இந்த பையன் நோட் பண்ணிட்டே இருப்பான். கொடை எப்படி ஓப்பன் பண்ணும் அப்படின்னு எல்லாம் காட்டி கொடுத்துட்டு அது முகத்துல பட்ட மாதிரி வந்து சும்மா ஆக்ட் பண்றாரு. சோனா பதறி போய் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. சோனா நல்லா சிரிக்கிறாங்க. இதையும் இந்த பையன் நோட் பண்றான். சரி அப்ப உங்களுக்கு கொடை என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப வீட்டுல இன்னொன்னு இருக்கு நான் அப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லிஃப்ட்ல வெளியே வந்ததும் வீட்டுக்கு போயிட்டு கொடை தேடிட்டு இருக்கிற சமயத்துல தான் மீன் கிளம்பி வேலைக்கு கிளம்புவாரு. அதை பார்த்து ஜங் குட்டி பாப்பாவை பார்த்து இவனை பேச வீட்டு விட்டு துரத்திட்டுமா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த குழந்தை என்ன சொல்ல போகுது, இங்க கிண்டர் கார்டன் வேன் வர்றதுக்காக பையனோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. சொன்னா அந்த சமயத்துல அம்மா நான் அப்போ அந்த ஒரே டாயை மட்டும் எட்டு வந்துடுறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டணும் அப்படிங்கிறப்போ இதை பாரு கண்ணா இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிண்டர் கார்டனுக்கு போகக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா தன்மையா சொல்லுவாங்க. அப்போ மின் வந்ததும் மின்ன பார்த்துட்டு இந்த பையன் டக்குன்னு கேட்பான் உங்க வீட்டுல தங்கியிருக்காரு இல்லையா ஒரு அங்கிள் ஜங் அங்கிள், அவரும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஏன்ப்பா ஏன் திடீர்னு அப்படி கேட்குறேன், இல்ல திடீர்னு வராரு ஏதோ சமைச்சேன்னு சொல்லிட்டு ஃபுட்டு கொடுக்குறாரு அம்பர்லா கொடுக்குறாரு அதனால தான் கேட்டேன், என் அம்மாவும் அவரும் ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சமயத்துல என்ன பதில் சொல்றதுன்னு மின்னுக்கு தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சோனா இருந்துட்டு ஏன்பா உனக்கு ஜங் அங்கிள் பிடிக்கலையா, நான் அவர் கூட ஃப்ரெண்டா இருக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இல்ல இல்லம்மா நீ கண்டிப்பா அவர் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், ஏன்னா நீ அவர் கூட இருக்கிறப்ப ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுற அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வாட்டி இதே மாதிரி கிண்டர் கார்டனுக்கு ஒரு டாய் எடுத்துட்டு போறேன்னு சொன்னப்போ நீ பயங்கரமா கோவப்பட இந்த டாயை பிடிச்சி தூக்கி எல்லாம் வீசின அது உடஞ்சே போச்சு. அந்த சமயத்துல உன்னை பாக்குறப்ப எனக்கு மான்ஸ்டர் மாதிரி இருந்ததுமா, ஆனா இப்போ அதே மாதிரி நான் ஒரு டாய் எடுத்துட்டு வரட்டுமா வீட்டுக்கு போயிட்டுன்னு கேட்கறதுக்கு பொறுமையா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் பண்ண. அந்த அங்கிள் கூட பேசினா நீ எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்க, நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நீ அவர் கூட ஃப்ரெண்டா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட் ஏதாவது வந்து அந்த குட்டி பையன் போயிடுவான். எல்லா கான்வர்சேஷனும் இன்னும் கேட்டுட்டு தானே இருக்காரு. சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க சீனை கட் பண்ணா எல்லாரும் யோகா கிளாஸ்ல இருக்கிறப்போ மதர்ஸ்க்கெல்லாம் மூஞ்சியே சரியில்லை, ஏன்னா ஜங்கு சோனாவும் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, அவங்களே கொஞ்சம் பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சோனாவோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு
ஜங்கும் தன் பொண்ணு தான் அன்னைக்கு கார்ல ஒன்னா இருந்திருக்காங்க, நம்ம பொண்ணு கூட சேர்ந்து இவன் திருட்டு தானே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தானே அவர் கூப்பிட்டு அடிக்கிற மாதிரில போயிருப்பாரு. இது எல்லா மதருக்கும் தெரிய வந்ததுனால இதுக்கப்புறம் எப்படி இவங்களை சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்படி கிளாஸ் பிளசண்டா இல்லாததை யோகா டீச்சர் நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு போறாங்க. அங்குதான் ஏதோ ஆறுதல் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ மூட் ஆஃப்ல இருப்பாங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்ககிட்ட நான் கேட்டேன்னா எதுக்கு ஆன்சர் பண்றீங்க, உங்க டேஸ்ட் ரொம்ப புவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது, இந்த பொம்பளை ஏன் இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாரு. அந்த சமயத்துல யோனோட அம்மா அவங்க குழந்தையோட ஏதோ டாய் வந்து விட்டு இருந்திருப்பாங்க, அதை எடுத்துட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் கிளம்புவாரு. இந்த பக்கம் மின்னும் சோனாவும் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. மின் வச்சிருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ல கிடையாது. ஏன் எதுக்குன்னு சோனா கேட்கறதுக்கு, இல்ல சோனா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், அந்த ரெஸ்டாரண்ட் என்னோட உட்காந்து பேசணும் அப்படின்னா நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, பேச முடியாது. அப்படி என்னங்க பேச போறீங்க அப்படின்னு சோனா கேட்கறதுக்கு, நீங்களும் ஜங்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இன்னும் எத்தனை காலத்துக்கு ஏமாத்திக்க போறீங்க, நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, ஒருத்தரை பார்த்துக்காம ஸ்ட்ரேஞ்சர்ஸா உங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இத அந்த பக்கம் யோனா வந்துட்டு குழந்தைய கூப்பிட்டு அப்படி ஷாப்பிங் போலான்னு வந்தவங்க பாத்துருவாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்துல நம்மளோட ஜங் கிட்ட இருந்து கால் வரும், இந்த மாதிரி யோகா கிளாஸ்ல ஒரு டாயை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜங் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அது இருக்கட்டும் மின்னும் சோனாவும் ஏன் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கு இருப்பு கொள்ளல. உடனே குழந்தைய தூக்கி கொண்டு ஜோ கிட்ட கொடுத்துட்டு, ஜோ நான் வந்துடுறேன் குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன எதுன்னு சொல்லவே இல்லை. என்ன பாப்பா ஆச்சு உங்க அங்கிளுக்கு அப்படின்னு கேட்டா அந்த பாப்பா கொடுக்குற ரியாக்ஷன் அதுக்கு மேல இருக்கும். எந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கறத வந்துட்டு இவன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்க வரலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கே மீன் வந்திருப்பாங்க. முன்ன பார்த்ததும் வாயிலே பொழுக்குன்னு என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமாக தான் என்ன ஏதுன்னு கேட்க ஆக்சுவலா ஜங்குக்காக தான் சோனா கிட்ட பேசியிருப்பாரு இல்லையா, அதை எல்லாத்தையும் இவர் சொல்றாரு. நீங்க வந்து கண்டிப்பா நண்பர்களா கடைசி வரைக்கும் இருக்க முடியாது, நீங்க 2 பேரும் ஒருத்தரை காதலிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல சோனா சொல்லியிருப்பாங்க, எனக்கும் வந்து ஜங்கு பிடிச்சிருக்கு, ஜங்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் கூட, ஆனா நான் என் பையனுக்காக யோசிக்கணும், என் பையனை பொறுத்த வரைக்கும் எனக்கும் அவனுக்கும் இடையில யாரும் வேண்டான்னு நினைக்கிறான், நான் என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறதே நானும் என் அப்பாவும் பேசிக்கிறப்பதான் எனக்கு தெரிய வந்தது, அதுல இருந்து அவனை மீட் எடுக்கிறதுக்கே நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு உனக்கு தெரியல மின் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க ஜங் எனக்கு புரியுது, உங்க பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க யோசிக்க வேண்டியது உண்மைதான், பட் அட் த சேம் டைம் இது உங்க லைஃப், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவெடுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான விஷயம். போக போக உங்க பையனும் அதை கண்டிப்பா புரிஞ்சுப்பான். அதை விட்டுட்டு குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு உங்க லைஃப் வந்து நீங்க ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நாளைக்கு உங்க பையனோட லைஃபை பாக்குறதுக்கு அவன் போனதுக்கு அப்புறமாக உங்க லைஃப் எம்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வயசுல சின்னவனா இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயமா அட்வைஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு, வலிக்குதாடா தங்கம், நான் வேணா மருந்து போட்டு விட்டுமோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் போறேன், நீ வேணா என்ன அடிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கெல்லாம் வெக்க தாளல. நம்மளுக்காக இந்த பையன் போய் பேசியிருக்கானே, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அப்பதான் அவர் ரூமுக்குள்ள மீன் வந்துடுவாரா, உட்காந்து யோசிக்கிறப்போ சோனா கடைசியா கேட்டிருப்பாங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாக, இந்த அளவுக்கு ஜங்குக்காக என்கிட்ட வந்து நீங்க பேசுறீங்களே, அப்படி உங்களுக்கும் ஜங்குக்கும் இடையில என்ன உறவு, 2 பேரும் ஓன் பிரதர்ஸும் கிடையாது, அந்த அளவுக்கு என்ன பாண்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல சோனா கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்மளுக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மின்னும் ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப சீன்ல சொல்லியிருப்பாரு இல்லையா, மின்னு ஜஸ்ட் 1 month மட்டும் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு அக்யூஸ்ட பிடிக்க போறப்போ மின்னும் ஜங்கு தான் துரத்திட்டு போயிருப்பாங்க. மின் கிட்ட வந்துட்டு ஜங் சொல்லியிருப்பாங்க, டே நீ அவனை துரத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழியா வளைச்சு வந்து அவனை பிடிச்சலாம் அப்படிங்கிறதுக்காக ஜங் போயிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அக்யூஸ்ட வந்துட்டு மின் பிடிச்சிருவாங்க. அவன் வந்து மின் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கத்தியை வச்சு மின்ன குத்திடுவான். தடுக்கிறதுக்கு மின் ரொம்ப போராடுவாங்க, ஆனா அதையும் மீறி தான் கத்தியால குத்திடுவான். அதுக்கப்புறம் மின்னால் எதுவும் பண்ண முடியாது, கீழே விழுந்துடுவாரா, இவன் ஓடிடுவான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஜங் அந்த அக்யூஸ்ட பிடிக்காம அடிபட்டு கிடக்கிற மின்ன கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாரு. அதனால அந்த அக்யூஸ்ட பிடிக்க முடியாம போயிருக்கும். ரொம்ப அதிகமா ஆழமா கத்தி குத்தி இறங்கிருக்காது. மெடிசன் எல்லாம் போட்டுக்கிட்டு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மின் வர்ற சமயத்துல ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். ஜங் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்ன சொல்றீங்க, அந்த பையன் சின்ன பையன், அந்த அக்யூஸ்ட் கத்தியால குத்திட்டு போயிட்டான், அவன் கீழே கிடக்கிறத பாத்துக்கிட்டு நான் அப்படியே விட்டு வர முடியுமா, அவன் சின்ன பையன் எப்படி விட்டு வருவேன், இதனால பரவாயில்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ப்ரமோஷனுக்காக கிடைக்க வேண்டிய அந்த நேம் ஆஃப் லிஸ்ட்ல என்னோட பேர் கடைசியில போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, கண்டிப்பா நாங்க விட்ட அக்யூஸ்ட் நான் கண்டிப்பா பிடிச்சிருவேன், நீங்க போன வைங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் மீன் கேட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு கத்தி குத்து விழுந்துடுச்சு, நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த அக்யூஸ்ட விட்டதுனாலதான் இவருக்கு ப்ரமோஷனே கிடைக்காம போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் டிலேவும் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதும், ஓகே நம்ம இந்த போலீஸ் ஜாபுக்கு வந்து ஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருப்பாரு. ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல மற்ற போலீஸ் ஜூனியர்லாம் இருப்பாங்க, அவங்க கேட்டிருப்பாங்க, ஏன் இப்போ ஒரே மாசத்துல ஏன்ப்பா இந்த முடிவு, ஒரு அக்யூஸ்ட் கிட்ட கத்தி குத்து வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவு அப்படிங்கிறப்போ மீன் சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவலா எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் அப்பாவுக்கு தான் நான் போலீஸ் ஆகணுங்கிறது ஆசை, நான் வந்து ரொம்ப கியூட், ரொம்ப வந்து ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கேன் இல்லையா, இந்த அழகான முகத்தை வச்சுட்டு நான் அந்த தப்பான இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, அதுவும் கரெக்ட் தான்,
நீ எல்லாம் மாடலிங் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரே மாசத்துல மீன் போகிறது நம்ம ஜங்குக்கே பிடிச்சிருக்காது. இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பாரு. போறப்போ மீன் பையன் சொன்னது கூட ஜங்கு இருந்துட்டு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ ஈஸியாக எல்லாத்தையும் விட்டு போறியல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் போறப்போ மீன் திரும்பி ஒரு வாட்டி பார்த்து ஜங் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பட்ட கடனை திருப்பி கொடுப்பேன், கண்டிப்பாக என்னைக்காவது நான் திருப்பி அடைச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதாவது மின்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த அக்யூஸ்டை விட்டு இவர் ஒர்க்கில் இவர் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனை கூட இவர் துச்சமாக நினச்சிட்டு மின்னுக்காக பார்த்தாரு இல்லையா, அது ஒரு நன்றி கடனாக பார்க்குறாரு. அதனால தான் குழந்தைய நான் தான் தனியாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஜங் சொன்னப்போ வாங்க நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னது. என்ன நடந்தாலும் இப்போ வரைக்கும் ஜங்கு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்காக தான் சோனாவும் ஜங்கும் சேரணுங்கிறதுக்காகவும் சோனா கிட்ட போய் மீன் பேசியிருப்பாங்க. மின்னுக்கு சோனாவை ஒரு க்ரஷ் மாதிரி பிடிச்சிருந்ததை தவிர்த்து அதை தாண்டி கிடையாது. அட் த சேம் டைம் சோனா மின்னெல்லாம் ஒரு குட்டி தம்பி மாதிரி தான் பார்ப்பாங்க. அது மின்னுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்றதா கரெக்ட் அப்படிங்கிறது மின்னுக்கு தெரியும். அவர் மனசுல சோனா மேல ஒரு க்ரஷ் இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு ஜங்கும் சோனாவும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக போய் பேசிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமாக சோனா யோசிக்கிறாங்க, மின் பேசுறதெல்லாம் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம கண்டிப்பா ஜங்கு கூட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாரும் கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. அங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்குன்னு தனி இடம் இருக்கும். அந்த குட்டி பையன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விளையாட போயிடுவான். அங்க இருந்துட்டு அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுனால சோனாவும் போய் உட்காந்து விளையாண்டுட்டே இருப்பாங்க. சரி இப்படியே இருந்தா சோனாவும் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோனா நீ சாப்பிடு, குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே ரூம்ல உட்காந்து விளையாண்டு இருப்பாரு. சோனா சாப்பிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ஃபேமிலியா இருக்கும். அதை சோனாவால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறமாக விளையாண்டதுல அந்த பையன் தூங்கியே போயிடுவான். முதுகுல ஜங்கு தான் தூக்கிட்டு வருவாங்க. குழந்தையோட ஸ்டாலர்ல குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க தான் சோனா தள்ளிட்டு வருவாங்க. அந்த சமயத்துல அம்மா கொடை என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, உங்ககிட்ட இல்ல, என்கிட்ட வீட்டுல வேற கொடை இருக்கு, எதுக்கு வேற கொடை, நம்ம 2 பேருக்கும் ஒன்னே போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா தன் மனசுல இருக்கிறத சோனா சொல்றா. சொன்னா நீ என்னமோ சொல்ற எனக்கு புரியுது, ஆனா நான் மறுபடியும் தப்பா புரிஞ்சுப்பனும், மனசுல ஆசை வளர்த்து போனோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறப்போ இல்ல நீங்க சரியாவே புரிஞ்சுக்கோங்க, நாம ஒன்னா இருக்கலாம். என் லைஃப்ல எனக்காக நான் ஃபர்ஸ்ட் எடுத்த முடிவுனா உங்களை டேட் பண்ணணும் அப்படின்னு காலேஜில் எடுத்த முடிவு தான். இப்போவும் உங்க கூட வாழணுங்கிற முடிவை நான் எடுக்கிறேன். என் பையன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான், போக போக கண்டிப்பா புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். கை கோத்துட்டு தான் வீட்டுக்கே சேர்ந்துருப்பாங்க. அடுத்த நாள் திடீர்னு குட்டி பாப்பாவுக்கு ஃபீவர் வந்திருக்கும். எடுத்துட்டு அரிபரியா ஹாஸ்பிட்டல் போவாங்க. டாக்டர் ஏதோ குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதனால தான் ஃபீவர் வந்திருக்கு, இன்னும் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு போயிருப்பாங்க. பாப்பா பாவம் ஆளும். அதனால முன்ன அனுப்பிச்சிருப்பாங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் டைப்பர்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு இப்படி ஆச்சு என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் ஜோக்கு யோனுக்கு கூக்கு தெரிஞ்சிருக்குமா. அவங்க மின்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பாப்பா இருக்கா, நல்லா தான் இருக்கா, நான் பாப்பாக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வந்தேன் அப்படிங்கிறப்போ இவ்வளோ டைப்பர்லாம் பத்தவே பத்தாது, குழந்தைக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க, அதனால நிறைய சுச்சு போயிட்டே இருக்கும், நீ தள்ளு உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாமே கொண்டு ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணி செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. ஜங்குக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இல்லைன்னா நான் நிஜமா என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறப்போ குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா குட்டி பாப்பாக்கு திடீர்னு ஏன் ஃபீவர் ரைஸ் ஆயிருக்கு, நீங்க ஏதாவது திடீர்னு புதுசுல சாப்பிட கொடுத்தீங்களா, ஏதாவது நடந்திருக்கணுமே, நீங்க யோசிச்சு பாருங்களேன் அப்படிங்கிறப்போ இல்ல நேற்று நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம், நானும் சோனாவும் குழந்தைங்களை கூப்பிட்டு சாப்பிட, அந்த இடத்துல ஒரு பிளே ஏரியா இருந்தது, குழந்தைங்களை வச்சுட்டு அங்கே தான் விளாண்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்போ அந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு எது இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அங்கே போய் அந்த பிளே ஏரியாவை பார்க்குறப்போ அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் இவங்க நல்லா சுத்தம் பண்றது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த ஓனர் கூட என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ பாருங்க இந்த பால் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது பாரு இந்த ஸ்ப்ரேயை வச்சு தான் நாங்கள் நல்லா கிளீன் பண்றோம் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்ப்ரேயா, இந்த ஸ்ப்ரே வச்சு நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா இதுல குழந்தைங்க விளையாண்டு அந்த கையை வாயில வச்சு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆகும், இங்க விளையாடுற குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படிங்கிறப்போ இப்படி எல்லாம் பரப்பாதீங்கம்மா, என் வியாபாரத்தை கெடுக்காதீங்க அப்படிங்கிற சமயத்துல இப்படி கெடுக்கிறோண்டா அப்படின்ட்டு அந்த ஸ்ப்ரேயை அவன் கண்ணிலேயே அடிச்சு விட்டு பயங்கர கலாட்டா பண்ணி அப்படியே 3 பேரும் சிங்க பெண்கள்லாம் வருவாங்க. ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த ஃப்ரேம் தாங்க இது. அம்மாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது, எங்களை பார்த்துட்டு ஜஸ்ட் குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு தேவையில்லாம காசப் பேசிட்டு இருக்க மாதிரின்னு சொல்லி எங்களால நினைச்சு என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கெத்தா வருவாங்க. அதுக்கப்புறமாக இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க. ஏன்னா குழந்தை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது ஜங் தான் இல்லையா. ஸோ ஜங் குழந்தைக்காக ஹாட் வாட்டர் எடுக்கிறதுக்கு எதுக்காக வெளியே வர்றப்போ அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க. அந்த குழந்தையோட அங்கிள் இவரு, நான் டேடி நினைச்சேன் பட் ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படிங்கிறப்போ சிரிச்சுட்டே கேட்டுட்டே வந்துருவாரு நம்ம ஜங்கு. ஆனா அவங்க அதையும் தாண்டி நிறைய பேசுவாங்க. ஆக்சுவலா அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களாம். அந்த குழந்தை ஒரு அனாதை அப்படின்னதும் அந்த வார்த்தையை ஜங்கால ஏத்துக்கவே முடியாது. அப்ப அந்த பேசிட்டு இருக்கிற இன்னொரு நாள் சொல்லுவாங்க, அதுதான் அங்கிள் இருக்காரே இவரோட சொந்த அக்கா பொண்ணு தானே அது அப்படிங்கிறப்போ சொந்த அக்கா பொண்ணாவே இருந்தாலும் அம்மா அப்பா இல்ல, அந்த குழந்தை அனாதை தான் பாவம் அப்படிம்பாங்களா. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். 1992 அப்போ நம்ம ஜங் ஒரு சின்ன பையனா இருப்பாங்க. எல்லாரும் அவனை அனாதைன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க.
அந்த பசங்களை கிண்டல் பண்றப்ப எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு போட்டோ ஸ்டுடியோ கடைக்கு முன்னாடி தான். அந்த இடத்துக்கு ஜங்கோட அக்கா தான் வந்து, டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களையும் அனுப்பிச்சு விட்டுட்டு ஜங்க திட்டிருப்பான். அக்கா வந்து டைரக்டா என்ன திட்டாத, அவனுங்க என்ன பண்ணாங்கன்னு கேளு, அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிய வரும் அப்படிங்கிறப்போ, என்ன கேட்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்மளுக்கு அம்மா அப்பா இல்லை, நம்மளை பாத்துக்கிறது அங்கிளும் ஆன்ட்டியும் பாட்டிமாவும் தான். அவங்களுக்கு அவமானம் கொடுக்குற மாதிரி எதுவும் நடந்துக்க கூடாது, புரிஞ்சுக்கோடா, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க சண்டை போட்டுக்கிறப்போ அந்த போட்டோ ஸ்டுடியோ ஓனரோட வெளியே வந்திருப்பாங்க. இப்படி அக்கா தம்பியான ஜங்க சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறப்போ, அங்கிள் எங்க பாட்டிமா கிட்டயும் அங்கிள் ஆண்டி கிட்ட இதை பத்தி சொல்லிடாதீங்க, அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரி பாப்பா, நீ ரொம்ப பக்குவமான பொண்ணா இருக்க, பார்த்தும் தம்பியை கூப்பிட்டு போன எதுவும் சொல்ல மாட்டேன், போட்டோ ஏதாவது எடுக்கணும்னா என் கடைக்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் வந்துட்டு யோசிக்கிறாரு நம்ம ஜங்கு. அப்போ நான் வளர்த்தா கூட என் அக்கா பொண்ணு அனாதை தான் சொல்லுவாங்களா? என்ன ஜங்கையும் ஜங்கோட அக்காவையும் அத்தை மாமா தான் வளர்த்திருப்பாங்க, பாட்டிமாவும் கூட இருந்திருப்பாங்க. ஆனா அப்ப கூட மத்தவங்க எல்லாரும் அனாதைன்னு சொல்லிதான் கிண்டல் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு குழந்தைய பாக்குறப்ப இவருக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் கஷ்டமா இருக்கு. குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல குழந்தையோட ஒரு போட்டோ ஃப்ரேம் வருங்க, அதுக்கு கிஃப்ட்னு பேர் வச்சிருப்பாங்க. இதோட அர்த்தம் போக போக தெரியும். இப்ப சோனா வந்து அப்பாட்ட சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டு ஜங்க தான் லவ் பண்றேன், ஜங்க தான் கல்யாணமே பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் கடைசியா சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. என் பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணமே குழந்தை இருக்கு, இன்னொரு கல்யாணமே குழந்தை இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிங்கிளா ஒரு எலிஜிபிள் பேச்சுலரா இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே தானே அப்படிங்கிறதுக்கு, அங்கிள் நான் சிங்கிள் கிடையாது, நான் பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆட அதுவும் குழந்தை இல்லப்பா, நீ பெத்தா மட்டும்தான் உன் குழந்தை, அதுவும் அக்கா பொண்ணு. அளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த குழந்தை ஹாஸ்டலிஸ்ட்ல சேர்த்திடலாம். அது மட்டும் இல்லாம அது அந்த குழந்தைக்கு நிறைய சொத்து வர போகுதே, அந்த குழந்தை லைஃப் அது பாத்துக்க போகுது அப்படிங்கிறப்போ, இல்ல அங்கிள் நான் கடைசி வரைக்கும் பாப்பா விட மாட்டேன், நான் தான் வச்சு பாத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. அவ என் கூட தான் இருப்பா அப்படிங்கிற சமயத்துல, ஏன் இவ்வளவு அக்கறை, அந்த குட்டி பாப்பா பேர்ல இருக்கிற சொத்தா காரணம் அப்படின்னதும் ஒரு மாதிரி ஆயிடும் ஜங்குக்கு. அப்பாவை சோனாதான் திட்டுவாங்க, பேசாம இருங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆனா ஜங்குக்கு மனசே விட்டு போயிடும். மின்கிட்ட வந்து புலம்புவாங்க, ஏற்கனவே பாப்பாவை அடாப்ட் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப மின்கிட்ட வந்து என்ன புலம்புறாங்க அப்படின்னா, இப்போ நான் பியூரான இன்டென்ஷனோட தான் நான் அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டதா யாரும் பாப்பாவை அனாத அம்மா அப்பா இல்லாத குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் பாப்பாவை அடாப்ட் பண்ணிக்கிட்டா கூட அவ சொத்துக்காக தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானடா மின் எல்லாரும் பேசுவாங்க. அதை நினைக்கிறப்பதான் வருத்தமா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல மின் வந்து வயசுல சின்ன பையனா இருந்தாலும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிடா பேசுவாரு. இதை பாருங்க ஜங், யாருக்கும் ப்ரூஃப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்கவங்க என்னென்ன இன்டென்ஷன் நினைக்கிறாங்களோ நினைச்சிட்டு போகட்டும். நீங்க குழந்தை அடாப்ட் பண்ணிக்கிறது எதுக்கு? அந்த குழந்தைக்கு ஒரு ஃபேமிலியா இருக்கணும், அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துல நீங்க இருக்கணும், உங்களை அப்பானும் கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே. அந்த இன்டென்ஷன் பர்ஃபெக்டா இருக்கிறப்ப யாரை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கமாக ஜோக்கும் வேலை வேணும். அது மட்டும் இல்லாம வேற ஒரு ஆர்ட் அகாடமி தேடிட்டு இருந்தாங்க இல்லையா சொன்னா, அவங்க அப்பாவோட பணத்துல வச்சுட்டு இப்ப ரன் பண்ணிட்டு இருக்க அந்த ஆர்ட் அகாடமி இருக்கக்கூடாது, அது வித்து அப்பாவுக்கு பணம் எல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் நம்ம ஜங் மூலியமாக ஜோக்கு மத்த மதஸ்களை தெரிய வந்திருக்கும். அதனால ஜோ உடனே களத்துல இறங்கிட்டாங்க. பக்கத்துல எங்கெங்கெல்லாம் ஆர்ட் அகாடமி வந்து வைக்கிற மாதிரியான பிளேஸ் வந்து காலியா இருக்கு, அந்த லிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு சோனா கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம், நான் வந்துட்டு எனக்கு ஆர்ட்டெல்லாம் வராதுங்க, எனக்கு வரைகிறதுக்கெல்லாம் வராது, நீங்க கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் வர ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது எப்படி பேசுறது அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது சோனாக்கு ஓகேன்னு தான் படுது. ஜோ வந்து உண்மையில சொல்லணும்னா நல்ல உஷாரான பொண்ணு, நல்லா பேசுவா, நல்லா பிளான் பண்ணுவா, நல்ல விதத்துல செயல்படுத்தினா ஓகே, நிறைய இடங்களை தப்பா செயல்படுத்தினா, ஆனா இப்ப நல்ல விதமா செயல்படுத்துறதுனால சோனாக்கும் ஜோக்கும் நல்லா வந்து சிங்க் ஆயிக்குச்சு. ஆனா இது நம்ம ஜங்குக்கு பிடிக்கல, என்னதான் இருந்தாலும் அந்த மதர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிடு அப்படிங்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எங்க ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. யோனோட குழந்தைக்கும் நம்ம ஜங்கோட குட்டி பாப்பாவுக்கும் 2 பேருக்குமே ஒரே பார்ட்டி ஹால்ல வைக்கிற மாதிரி இவங்க தெரியாம போய் புக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யோன் புக் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஜங் புக் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல தான் தெரிய வந்திருக்கும். இப்ப பேசிக்கிற சமயத்துல இவங்க வந்து யோன் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. 2 பார்ட்டியும் வச்சுக்கலாம், ஒரு பக்கம் பாப்பாவோட பர்த்டே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பர்த்டே, இன்னொரு பக்கம் உங்க பொண்ணோடது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொன்னாலும் யோன் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரே இடத்துல 2 பர்த்டே பார்ட்டி நடக்கிறப்போ நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச காமனான பர்சன் தான் மேக்சிமம் வருவாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு இன்னொன்னுக்கு வர மாட்டாங்க, கெஸ்ட்டும் பிரிஞ்சிருவாங்க, அது நல்லா இருக்காது, கிளம்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஜங்கு விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, அதுதான் நல்ல பெரிய பார்ட்டி ஹால், நாங்க தான் பாப்பாவோட பர்த்டே பார்ட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் அடமாதான் இருக்காரு. அந்த சமயத்துல டக்குன்னு வந்து யோன் வாய் விட்டுருவாங்க. ஜங்கோட அக்காவை பத்தி பேசிடுவாங்க. இந்த குழந்தையோட அம்மா எப்பேற்பட்ட அம்மா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுல இருக்கிறப்பவே அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி எங்க நடக்கணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கறதுல அம்மா பிளான் பண்ணிடுவாங்க. நானும் அப்படிதான் பிளான் பண்ணேன். இந்த குழந்தையோட அம்மா பொறுப்பே இல்லாதவ அப்படின்னு சொன்னதும் சுருன்னு ஆயிடும் இவருக்கு. என்ன சொன்னீங்க யோன்? நான் இருக்கேன்,
எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுவாரு. அப்பதான் கரெக்டா இந்த காஃபி ஷாப்புக்குள்ள வந்து 2 பேரும் என்ட்ரி ஆயிருப்பாங்க. ஜோவும் சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமாக தான் கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டு சோனா வந்து சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல சோனா, அந்த மதர்ஸ் கிட்ட கொஞ்சம் அளவா வச்சுக்கோ, அவங்க இப்படிதான் விடுக்குன்னு பேசுவாங்க. அப்படிங்கிற சமயத்துல இதை பாருங்க ஜங், யோன் அம்மாவா இருந்து பேசினது சரி, அவங்க பேசின வார்த்தைகள் உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம். பட் அவங்க குழந்தைக்கு அந்த இடம் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால அப்படி பேசிட்டாங்க. நாம வேணா வேற நல்ல பிளேஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ, ஆமா இதுக்கப்புறம் அந்த பிளேஸ் அவங்களே கொடுத்தாலும் அந்த ஹாலில் நான் பாப்பாக்கு பர்த்டே பார்ட்டி வைக்க மாட்டேன், வேற ஒரு சூப்பரான ஹாலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மின்கூடையில உட்காந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்து ஹால் ஃப்ரீயா இருக்கும், கெஸ்ட்டுக்கு வந்துட்டு போறதுக்கும் சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. மின்னு இருந்துட்டு ஹால் பார்க்கறதுல அப்புறம் இருக்கட்டும், வாங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 ட்ரெஸ்ஸுங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. அதில் குட்டி பாப்பாவும் அழகா இருப்பா, ஜங்கும் ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்துட்டு வந்துட்டு சோனாக்கு கால் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 2-3 ஹால் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஃபுட்டு டெஸ்ட் பண்றதுக்காக வர சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கு போலாமா சோனா அப்படிங்கிறதுக்கு இல்ல நான் இந்த மாதிரி அகாடமிக் வந்து பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி சோனா நீ பாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. பார்த்தா இவங்க 4 பேரும் அந்த மதர்ஸ் கூட சேர்ந்துட்டு கரோக்கி பார்க்கு சோனா வந்திருப்பாங்க. பாவம் ஜங்கு ஒண்டியாவே பர்த்டே பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். நான் பாருங்களேன் எங்க இருக்கேன் அப்படிங்கிற சமயத்துல இவங்களாம் தான் பேசி இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு நாம மட்டும் ஜாலியா இந்த மாதிரி வந்துட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு சோனா வந்ததுக்கு. யோனை கொஞ்சம் தாஜா பண்றதுக்காக தான். ஆனா யோன் வந்து படிக்கிற மாதிரி தெரியல. கு இருந்துட்டு சொல்றாங்க, இதை பாரு யோன், நீ என்னதான் இருந்தாலும் ஜங்க பார்த்து அப்படியெல்லாம் கேட்டது தப்பு, பாவம் குழந்தை, நீ கொஞ்சம் இறங்கி போனாதான் என்ன தப்பு இருக்கு, 2 பேரோட பர்த்டே பார்ட்டியும் ஒரே ஹாலில் வச்சுக்கலாம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ற சமயத்துல யோன் வந்துட்டு கடைசியில ஓகேன்னு சொல்லிடுறா. ஏன் ஓகேன்னு சொல்றானா, நாம ஜங்குக்காக ஓகே சொல்றோமோ என்னமோ, பாவம் சோனாக்காக சொல்லிதான் ஆகணும். அதனால சரி இன்னைக்கு நாம கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பா அதே ஹாலில் வந்துட்டு 2 பேரோட பர்த்டே பார்ட்டியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, சோனாக்கு ஜங்கு கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவங்க காலை கட் பண்ணிட்டாதான் நினைச்சாங்க. ஆனா அதுதான் இல்ல, எல்லாத்தையும் அந்த பக்கம் இருந்த ஜங்கு கேட்டுட்டாரு. மின்னும் கூட தான் கேட்டு உட்காந்துருக்காரு என்ன ஜங்கு இது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இவரு தான் காலையே கட் பண்றாரு. என்னது சோனா கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காங்களா, அவ எனக்காக தான் என்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கா, அதனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்களா, அங்கதான் பயமா இருக்கு. ஏன் ட்ரிங்க்ஸ் பண்ணா பண்ணிட்டு போட்டுவேன் மின் சொல்றதுக்கு இல்ல, சோனா ட்ரிங்க்ஸ் பண்ணா அவ இன்னொரு ரூபத்துல இருப்பா அப்படின்னு சொல்லி எகேன் கால் பண்ணிட்டே இருப்பாரு. மின்னு இருந்துட்டு நீங்க ஓவரா பாசிட்டிவா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, இதெல்லாம் வேண்டாம், சைல்டிஸா பிஹேவ் பண்ணாதீங்கன்னு மின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஜங் கேட்கவே மாட்டாரு. 5 மிஸ்டு காலுக்கு வந்துட்டு போயிருந்திருக்கோம். யாருக்கு, ஜோக்கு தான். ஜோ கூட அட்டனே பண்ணல. இவங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஜோ வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க குழந்தைக்கு, ஃபீடிங்கை இப்போ நிறுத்திட்டாங்க. அப்பாடா ரொம்ப மாசத்துக்கு அப்புறமாக நான் இப்போதான்ப்பா குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் இவனுக்கும். ஆனால் கு குடிக்கிறதுல அவங்க ப்ரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சோனாவும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அந்த சமயத்துல 5 மிஸ்டு கால் வந்திருக்கு நம்ம ஜங்க கிட்ட இருந்து அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. ஒரு மெசேஜும் பாக்குறாங்க, தயவு செய்து சோனாவை குடிக்க விடாதீங்க, குடிக்க விட்டீங்க அப்படின்னு அவ்வளவுதான், உங்களால நிறுத்தவே முடியாத மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன பயமுறுத்துறாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை படிச்சு எல்லாரும் சிரிக்க தான் செய்யறாங்க. கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கரோக்கி பார்க் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ரூமும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு வராரு. இன்னைக்கு ஒரு பார்ட்டி ஹாலுக்கு ஃபுட்டை வந்து டேஸ்ட் செக் பண்றதுக்காக வரேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கால் பண்ண இல்லைங்க இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரூம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சோனா அவுட் ஆஃப் த கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தங்களையும் வச்சு செய்யறாங்க. போதை தலைக்கிறதும் குவை பார்த்துட்டு, ஆமா ஆண்டி இன்னும் எவ்வளவு வாட்டி குழந்தை பெத்துக்கிட்டே இருப்பேன், ஆல்ரெடி எனக்கு ஒரு குழந்தை பெத்த இடுப்பு கலண்டு போச்சு அப்படிங்கிற, இன்னுமா கலண்டு விழுகாம இருக்கு, இன்னொரு குழந்தை பேக்கிறப்ப நிஜமாலுமே கலண்டு விழுந்துரும் அப்படின்னதும் குக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யோனை பார்த்து, யோன் நீ வயசுல சின்ன பொண்ணு மாதிரி சொல்லிக்கிறான, பாக்குறதுக்கு ஆண்டி மாதிரி தான் இருக்க, உன் கண்ணமெல்லாம் ஏன் சுருக்கா இருக்கு, கண்ணுக்கு கீழே ஏன் கருவழியம் வந்திருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ புரிஞ்சு போச்சு. ஓ இவ வேற மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ குடிக்காதமா அப்படின்னு ஜோ சொல்ல, ஜோ வய முட்ரி, நீ யார்டி என்ன குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு, யார் என்னென்ன பண்ணுங்கிற முடிவு நீயா எடுப்ப, நீ எப்பேற்பட்டவ தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள கரெக்டா நம்ம ஜங் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து வாயை பொத்தி, நான் தான் சொன்னேன் இவ்வளவு குடிக்க விடாதீங்கன்னு சொல்லி, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோனாவை கூப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க 3 பேரும் கடும் அதிர்ச்சியில இருப்பாங்க. இவர் சோனாவை தூக்கிட்டு வர்றப்போ, ஜங் நான் தான் தப்பா பேசிட்டேன்னா, ஐயோ சேச்ச நாங்க தப்பா கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவார். அடுத்த நாள் போதை தெரிஞ்சதுக்கு அப்புறமாக எல்லாரையும் உட்கார வச்சு மன்னிப்பும் கேட்க சொல்றாங்க. மன்னிப்பு கேட்கறாங்க. மற்ற மதர்ஸ்க்கும் புரியுது,
குடிச்சதுக்கு அப்புறமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சோனாவோட பிஹேவியர் இதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் யோனுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கோவம் இருக்கும் இல்லையா. நான் வந்துட்டு அதே பார்ட்டி ஹாலில் என் குழந்தையோடவும் ஜங்கோட குட்டி பாப்பாவோடவும் பர்த்டே வந்து ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிற டேபிளில் என் குழந்தையோட ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்கணும், ஒரு பர்சன்டேஜ் தான் இவங்க குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சோனாக்கு இருக்கும். ஆனால் ஜங் வந்து ஏற்றுக்கிறாரு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. அந்த சமயத்தில் யார்கிட்டயும் வந்து ஃபோன் கால் வரும் ஜங்குக்கு. அப்படி வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தை வயிற்றுல இருக்கிறப்போ ஸ்கேன் பண்ண சமயத்தில் அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. பிறந்ததுமே குட்டி பாப்பா ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய ஃப்ரேம் எல்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். ஜங்கோட அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு வந்திருப்பாங்க. 1992 இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு முன்னாடி நின்று தான் தன் அனாதைன்னு சொன்ன பசங்க கூட ஜங் சண்டை போட்டுருந்துருப்பாங்க. அப்போ அக்கா வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா. அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோட ஓனர் தான். அங்கிள் என்னை யாருன்னு தெரியுதா, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு எப்படிமா மறக்க முடியும்? உன் பாட்டிமா, உன் அப்பா, அம்மா, அத்தை, மாமான்னு எல்லாரும் எனக்கு தெரியும். எவ்வளோ வருஷமாச்சு உன்னை பார்த்து, வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸை பற்றி இவங்களுக்கு ஆச்சரியமாக போயிடும். ஏன்னா இவங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ கூட இவங்க அம்மா அப்பா இந்த ஸ்டுடியோக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இவங்களை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அங்கே ஜங்கோட ஃபோட்டோவும் இருக்கும், அதாவது குட்டி பாப்பாவாக இருக்கிற ஃபோட்டோ, ஜங்கோட அக்கா குட்டி பாப்பாவாக இருக்கிற ஃபோட்டோவும் இருக்கும். அதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த லெகசியை வந்து நம்ம தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கணும். அதே மாதிரி நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம் இங்கே தான் என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்போ நீங்கள் தான் ஃபோட்டோகிராஃபராக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து வந்திருப்பாங்க. ஸ்கேன் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததும் எடுத்த ஃபோட்டோ, அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜங்கோட அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்திலேயே தன் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பாப்பா கிட்டேயும் சொல்லுவாங்க, உன் அம்மா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கே அவங்க பிளான் பண்ணாங்களோ அங்கேயே பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுங்கிற முடிவுக்கு வராங்க. குழந்தையோட போய் உட்காந்து அந்த ஸ்டுடியோவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க உட்கார்றாரு. அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்த்துட்டு அப்படியே குழந்தை உன்ன மாதிரியே இருக்குச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நிஜமாக சொல்கிறீங்கிறப்போ பக்கத்தில் சோனாவும் இருப்பாங்க. அவர் உண்மையை தான் சொல்கிறாங்க, 2 பேரையும் பார்க்கறதுக்கு அப்பா பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அதை தான் பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்லேயே வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் ஸ்கெட்ச் பண்ணி கூட கொடுத்துருப்பாங்க நம்ம சோனா. இந்த இடத்துல தான் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி நடக்கணும் அப்படிங்கிறது குழந்தையோட அம்மாவான ஜங்கோட அக்கா முடிவு பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் பர்த்டே பார்ட்டி நடக்குது. எல்லாரும் வந்திருக்காங்க. குழந்தைய ஜங்கு வச்சு வளர்த்ததுலேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாரு இல்லையா, அது எல்லாத்தையும் அங்கே வீடியோவாக போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறமாக ஒரு பென்ட்ரைவை ஃபிக்ஸ் பண்ணுறாரு மின். அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த பென்ட்ரைவில் இருக்கிற வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகுது. அங்கே வர்றது ஜங்கோட அக்கா. இப்படி ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறது ஜங்குக்கே தெரியாது. ஒரு பாக்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா, குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்த பாக்ஸ், அதுக்குள்ள இந்த பென்ட்ரைவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ இதெல்லாம் ரெடி பண்ணது மின் தான். அப்போ இந்த பென்ட்ரைவையும் பார்த்துருப்பாரு. இதை கடைசி இப்போ போட்டு விடுறாங்க. இதை எப்போ இவங்க வீடியோ எடுத்திருப்பாங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பிறந்து 100வது நாள் எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தைக்கு 100 நாள் ஆயிருக்கும். அப்போ எடுத்திருப்பாங்க, பாப்பா இன்னைக்கு உனக்கு 100 நாள் ஆயிடுச்சு, நீ என்கிட்ட வந்து 100 days ஆன சந்தோஷம் அப்படிங்கிறது 100 yearsக்கு எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்திருப்பாங்க. அது பேச பேச எல்லாருக்கும் ரொம்ப எமோஷன் ஆகிடும். அதுலேயும் குட்டி பாப்பாவுக்கு அம்மாவை பார்த்ததும் அது அழுவும் பாருங்க, அப்போதான் இன்னும் ரொம்ப எமோஷனாக இருக்கும். அந்த சமயத்தில் வீடியோவில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா குட்டி பாப்பாவோட அம்மா, அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க கட் பண்ணாமல் அப்படியே அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுவாங்க. அப்போ கால் பண்ணது ஜங்கு தான். சரிடா ஓகேடா எப்படா வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, பாத்தியா இப்போ நான் யார்கிட்ட பேசுனது தெரியுமா, அவன் தான் உன்னோட அங்கிள், என்னோட சொந்த தம்பி. நீ பிறந்தப்போ உன்னை வந்து பார்த்தது, இன்னும் உன்னை பார்க்குறதுக்கு அவனுக்கு நேரம் கிடைக்கல, பிஸியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு பாப்பா அவனை நான் கிண்டல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து அவன் பொறுப்பில்லாத மாமா அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஒருவேளை உன்னை சுற்றி நானும் அப்பாவும் இல்லை அப்படின்னா நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத, உடனே உன் மாமா கிட்ட ஓடிடு. உன் மாமா உன்னை நாங்கள் பார்த்துக்கிட்டதை விட பத்திரமா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க அதை தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ, அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமாக இந்த குழந்தைய எல்லாமே ஜங்கு தான் பார்த்துக்கிட்டாரு. இப்படி அவங்க பேசுறதை கேட்க கேட்க எல்லாருக்கும் பயங்கர எமோஷன் ஆகிடும். குட்டி பாப்பா பயங்கரமாக அழுவா. ஈவன் ஜங்கு கூட கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. அப்போ இந்த ஃப்ரேமை தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். இதுதாங்க ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4 வருஷம் கடந்து போகுது. குட்டி பாப்பா நல்லா வளர்ந்துட்டா. நம்ம ஜங்கா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கா. இப்படியே இங்க சீனை கட் பண்ணா எகெயின் நம்ம வந்து ஃபிளாஷ்பேக்கு போறோம். குட்டி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச கையோட குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ்ல இறங்கியிருந்திருப்பாரு நம்ம ஜங். யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் காசுக்காக தான் இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த குழந்தைக்கு நான் அப்பா, இவன் என்ன அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஃபார்ம் எல்லாம் வந்துட்டு
ஃபில் பண்ணிட்டு இருப்பார். அந்த சமயத்துல ஜூனியர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். நீங்க இன்டர்போல் இன்வெஸ்டிகேஷன் ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி நடந்திருக்குங்க. அதுக்கு ஒரு டெஸ்ட்டும் எழுதி அப்ளையும் பண்ணியிருந்திருப்பாரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ குட்டி பாப்பால பிறந்தே இருந்திருக்க மாட்டா. இவர் போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்பவே அப்ளை பண்ணியிருந்திருப்பாரு. இப்ப அதுக்கு இவர் செலக்ட் ஆயிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக ஒரு சிங்கப்பூர் போக வேண்டியதாக இருக்கும். அப்படி சிங்கப்பூர் போனா கொஞ்ச நாள் பாப்பா விட்டு ஒரு பிரிஞ்சிருக்கணும், குழந்தைய வேற யாராவது பாத்துக்க வேண்டியதாக வரும். அப்ப இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கொஞ்ச நாள் நீ பாப்பாவை விட்டு விலகி இருக்கிறதுனால எதுவும் ஆயிட போறது கிடையாது, அதுக்கப்புறமா நீ பாப்பா கிட்ட தானே வரப்போற அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறனோ இல்லையோ, ஆனா நான் குட்டி பாப்பாவுக்கு அப்பாவா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட அடாப்ஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போறாங்க. இந்த இடத்துல கடைசியா ஒரு ஃப்ரேம், த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ லஞ்ச் பேக் தூக்கிட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஃப்ரேமுக்கான ரீசனை போக போக தெரியும். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறப்போ குழந்தை நம்ம ஜங்க பார்த்து அப்பான்னு கூப்பிடும். டே மீன் ஓடி வாடா, என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொன்னா ஜங்க சாரி மீன் நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக 3 மதர்ஸும் வராங்க. இப்ப நல்லா நிற மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க கு. அப்படின்னா என்ன, சில மாசங்கள் கடந்து போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஏன் நீங்களும் சோனாவை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க அப்படிங்கிற அந்த மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பாஸ்டுக்கு ஃபியூச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கதை வந்துட்டு இருக்குங்க. இப்ப ஃபியூச்சர், அதாவது குட்டி பாப்பா இப்ப 4 வயசா இருக்கிற காலகட்டம். நம்மளோட ஜங் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒர்க்கையும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. பாப்பாவை கூப்பிடுறதுக்காக கிண்டர் கார்டனுக்கு வர்றப்ப கூட போலீஸ் யூனிஃபார்ம்ல தான்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லியிருந்திருப்பா. அதே மாதிரி இவங்க குழந்தைய பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்ப மத்த மதர்ஸோட குழந்தைங்களும் வளர்ந்துருப்பாங்க இல்லையா, குட்டி பாப்பா வளர்ந்துருக்கிற மாதிரி வளர்ந்துருப்பாங்க. அவங்களும் இதே டே கேருக்கும் கிண்டர் கார்டனுக்கு தான் வருவாங்க. அதுல குவோட பையனுக்கு நம்ம ஜங்கோட பொண்ணை பிடிச்சி போயிருக்கும். பக்கத்துலேயே உட்காந்துப்பான், ஜங்கோட பொண்ணை பத்தியே பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் ஜங் பார்த்துட்டு இந்த பையன் அந்த அளவுக்கு ஒன்றும் அறிவா விவரமா தெரியலையே, இல்ல நம்ம பொண்ணு இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பாத்துக்கணும் அப்படின்னு மைண்ட்ல கால்குலேட் பண்றாரு. ஆனா இதுல என்னத்த இந்த விஷயத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி ஒரு குழந்தை 6 மாசமோ 7 மாசமோ இருந்தப்போ கன்சீவ் ஆனாங்க இல்லையாகோ, இன்னொரு பையனை பெத்தெடுத்தாங்க. இப்ப அந்த பையனுக்கு ஒரு 3 வயசு 3.5 வயசு இருக்கிற சமயத்துல இப்ப எகைன் பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்க எதுக்கு தெரியுமா இங்க எல்லாம் அறிபறியா இருக்காங்க, ஆர்ட் அகாடமி வச்சுதானே ஜோவும் சோனாவும் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு போட்டோஸ் எல்லாம் வச்சு போட்டோ கேலரி ஓபன் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்கிறதெல்லாம் இவங்களோட போட்டோஸ் தான். அதை பாக்குறதுக்காக இவங்களாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம எபிசோட் 1ல பார்த்தோம் இல்லைங்களா, குட்டி பாப்பா ஒரு போட்டோவை காமிச்சு அது யாரு, அந்த லேடி யாரு, உங்களுக்கு அந்த லேடிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அங்க ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்த எல்லாமே இவங்க என்னென்ன போட்டோவா எடுத்து வச்சாங்களோ அந்த போட்டோ எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு போட்டோல இருந்துதாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு எபிசோட கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல மின் வர்றப்போ குட்டி பாப்பா மின்ன போய் ஓடி கட்டி பிடிச்சுப்பா, ரொம்ப மின் மேல பாசத்தை பொழிவா. அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஜங்குக்கே போறாமையா தான் இருக்கும். நான் பெருசானா மின்னங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லுவா. ஜங் சொல்வாரு, அம்மாடி நீ பெருசா இருப்பா, அவன் கிளவ ஆயிடுவான், பரவாயில்ல கிளவானாலும் மின்னங்கள் தானே நான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்ற சமயத்துல பின்னாடி சோனா நிப்பாங்க. சோனாவை பார்த்து குட்டி பாப்பா அம்மானு கூப்பிடுவா. இது எப்படி நடந்தது அப்படின்னா, எகெயின் இப்போ 4 வருஷத்துக்கு பின்னோக்கி போறோம். இந்த மாதிரி நீ அவனை கட்டிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனாவோட அப்பா அடம் பிடிச்சிருப்பாங்க. நீ அந்த குழந்தைக்கு ஸ்டெப் மதரா இருப்ப, அது அவனோட அக்கா பொண்ணா இருந்தா சரி, அடாப்ட் வேற பண்ணி வச்சிருந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க. ஆனா இல்ல, இது என் வாழ்க்கை, நான் ஜங்கு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. ஏமா இப்படி பேசுற, நான் உன் அப்பா உனக்கு என்ன துரோகமா பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு, அப்பா நீங்க சொன்ன மாதிரி லைஃப்ல நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் படிச்ச படிப்புல இருந்து வாக்கப்பட்டதுல இருந்து எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் லைஃப் ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற மதர்ஸ் எல்லாம் உட்காந்து காஃபி ஷாப்ல பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கூக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும். அந்த இடத்துக்கு ஜங் வந்ததும் ஜங்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கும். வெளியே வரப்போ சோனா கிண்டல் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா ஜோக்கு நீங்க டெலிவரி பார்த்த மாதிரி கூக்கும் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே வருவாங்க. அந்த சமயத்துல சோனாக்கு அவங்க தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது, அக்கா பையன் எங்க போனான்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறேன்ட்டு போனா, இப்ப எங்க போனான்னு தெரியல அப்படின்னதும் உடனே அங்க வந்துடுறாங்க. எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மின்னும் இவரும் ஓடி வருவாங்க. யாரு, நம்ம ஜங்கு. யாரு கூட குட்டி பையன் போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்கிறப்ப யார் என்னன்னு கேட்கறதுக்கு, இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் உன் பையனை கூப்பிட்டு போனதை இந்த ஆண்டி பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அந்த ஆள் யாரு, என்னது அடையாளம் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு, அடையாளம் தெரிய வேண்டாம், உன் பையன் அந்த ஆளை அப்பான்னு கூப்பிட்டு போயிருக்கா அப்படின்றது புரிஞ்சு போச்சு. இந்த குட்டி பையனோட அப்பா தான் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா அந்த ஆளுக்கு எகெயின் இவங்க சோனா கூட வாழணுங்கிற ஆசை இருக்கு. அவன் கொஞ்சம் சைக்கோ டைப் போல இருக்குங்க. ஆனா சோனா தான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ ரொம்ப மறுத்துட்டும் இருக்காங்க இல்லையா, அதனால பையன் மூலியமாக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அந்த பையனுக்கு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கு, ஆனா அம்மாவை விட்டுட்டு அப்பா கூட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆனா அந்த பையனை போட்டு அவன் ரொம்ப கம்பல் பண்றான். கடைசியில அந்த இடத்துக்கே சோனா வந்துருவாங்க. சோனா வந்துட்டு பையனை கூப்பிட்டுக்கிட்டு அப்பா கிட்ட வந்துட்டு அம்மா பேசிட்டு வந்துடுறா தங்கம், நீ வந்து சித்தி கொடுரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டு, எதுக்கு என் பெர்மிஷன் இல்லாம குழந்தைய கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவன் எனக்கும் பையன்தாங்கிறப்போ உங்களுக்கும் பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு பாக்குறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க பையனை கூப்பிட்டு வந்திருக்க கூடாது, கோர்ட்டே வந்து இதுக்கு அனுமதிக்காது, நமக்கு டைவர்ஸ் கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்க, என் அனுமதியோட தான் நீங்க குழந்தைய பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற சமயத்துல ரொம்ப ஓவரா பேசாத, கஸ்டடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடாத, குழந்தைங்க கஸ்டடியை வாங்கிக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்டான லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ தான் எவனோ ஒருத்தனை காதலிக்கிறியே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வேணா குழந்தை பெற்றுக்கோ அப்படின்றது வர்ற கோபத்துல இந்த ஆளை போட்டு ரோடும் கூட பார்க்க மொத்தி எடுத்துருவாங்க. கடைசியில போலீஸ் வந்து லாக்அப்ல வச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு ஜங்கு வருவாங்க, சோனாவோட அப்பாவும் வருவாங்க. ஜங்கு அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட அவரோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி பேசி சோனாவை வெளியே கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. ஆனா முடியறது இல்ல, ஏன்னா சோனாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்படி என்னையே அடிச்சு பாடாத படுத்துறாள், இவ குழந்தை எப்படி வளர்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. சோனாவோட அப்பா இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க, ஐயோ நீ எப்பேற்பட்ட கேடு கேட்டவனு கூட நான் கட்டி கொடுத்துட்டேன், அவன் கூட வாழ முடியாம டைவர்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமாக கூட நீ எகேன் அவன் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நான் போராடிட்டு இருந்தா உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவன் தயாரா இருக்கானே அப்படின்னு வேதனை பண்றப்போ ஜங்கு இருந்துட்டு, அங்கிள் இருங்க நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ் ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக வராரு. அவன் ரொம்ப ஓவரா தாங்க பேசுவான், பயங்கர தனாவட்டா பேசுவான், எல்லாம் என் பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இவனை தேவையில்லாம அடிச்சுட்டா, இவகிட்ட குழந்தை இருக்காது, குழந்தை கஸ்டடி எனக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா ரூடா தான் பேசிட்டு இருப்பான். அங்க ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு ஆள் அவங்க ஆட்களோட வருவாங்களா, வந்தவங்க நம்ம ஜங்குக்கு பயங்கர மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா இவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தப்போ இவங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அப்ப இவர் தான் பிடிச்சிருந்திருப்பாரு. இப்ப இவங்க திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வகையில ஜங்கு தான் காரணம். ஆனா அவங்கள இன்னும் நல்லா பல்கா ரொம்ப ஒரு மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஜங்குக்கு மரியாதை கொடுக்கறத பார்த்துட்டு, அதுவும் போற போக்குல ஜங் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி போறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சோனாவோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு, நம்மளுக்கு உயிர் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், குழந்தையோட கஸ்டடி வேண்டாம், குழந்தையும் சோனாவும் இருக்கிற தசை பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜகா வாங்கிட்டான். அதுக்கப்புறமாக சோனாவும் லாக்அப்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. வந்தது சோனாவை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரே ஒரு டிஷ் மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவார், டோஃபு. எப்பவுமே இந்த மாதிரி லாக்அப் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வரவங்களுக்கு டோஃபு தான் கொடுப்பாங்க. கொரியன் ட்ராமால நான் பார்த்துருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. நீ ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அது எடுத்து சாப்பிட்றப்போ ஏதோ பயங்கரமா பல்லுல வந்து அடிப்படுது, என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ள ரிங்கு வச்சிருக்காரு. அந்த ரிங்கை எடுத்து எப்பவும் என் கூட லைஃப் லாங் இருசோனா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக ப்ரப்போஸ் பண்ணி இந்த ரிங்கை கையில போட்டு விடுறாங்க. ஸோ இப்படிதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் குட்டி பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறமாக சோனாவை அம்மானு கூப்பிடுறா. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இருந்து சோனாவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு தான் வளர்ந்துருப்பா. சோனாவோ என் தங்க பிள்ளை என்ன மின்னங்களோட கழுத்தை கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஜங் கேட்பாங்க, அதுல இருக்கட்டும் பையன் எங்க அப்படிங்கிறதுக்கு, ஐயோ நானும் அவனும் டாக்ஸில தான் வந்தோம், டாக்ஸில இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிடுறதுக்காக 2 பேரும் ஓடுறாங்க. மீன் பார்த்துட்டு என்ன பாப்பா இதுங்கிறதுக்கு, அதை விடுங்க அங்கிள், அவங்க 2 பேரும் எப்பவும் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக இவங்க 4 பேரும் ஜங் எந்த ஃபிளாட்ல இருந்தாங்களோ அந்த ஃபிளாட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. சோனாவோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சப்போ ஒரு 3-4 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 4 வருஷம் கடந்து போன மாதிரி காட்டுறாங்க. ஒரு 8 வயசு இருக்கும், கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கான். நம்ம ஜங்க அப்பா அப்பான்ட்டு தான் கூப்பிடுறான். சோனாக்கு ஒர்க்குக்கு லேட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களை வந்துட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு நீங்க ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. குட்டி பாப்பாவை கிண்டர் கார்டன்ல விட்டுட்டு பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு இவர் வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துருவாரு. ஏதோ ஒரு மிஷன் இருக்கிற சமயத்துல பையன்கிட்ட இருந்து கால் வரும், அப்பா சீக்கிரம் வாப்பா, இங்க ஒரு பையன் இருக்கான்ப்பா, அவன் என்ன வந்து அனாதைன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்றான் அப்படின்னதும் ஜங்குக்குள்ள உயிரே போன மாதிரி இருக்கும். அங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போறப்பதான் தெரிய வருது, எந்த பையன் நீ அனாதைன்னு சொல்லிட்டு சோனாவோட பையனை புள்ளி பண்ணானோ அந்த பையன் வேற யாரும் இல்ல, அந்த நர்சரி ஸ்கூல்ல வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிற பிரின்சிபாலோட பையன். எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மற்ற மதர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு அந்த பையன் அப்படிதான், அவங்க அம்மா அப்பா வந்து நர்சரி வச்சு நடத்துறாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஓவரா கர்வமா நடந்துப்பான், இது எப்படி கொண்டே முடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோனாவோட பையனுக்கு நான் இருக்கேன், நான் தான் உன் அப்பா அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்குறாரு. அவனை பத்திரமா பாத்துக்கிறாரு. உன்னை யார் அனாதேன்னு சொன்னாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அந்த பையனுக்கு வந்துருச்சுன்னா மத்தவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுபடாது இல்லையா. அந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அந்த பையனுக்கு நல்ல விவரம் தெரியும், ஜங் நம்மளோட சொந்த அப்பா இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனா அப்பான்னு தான் கூப்பிடுறான், ஏன்னா அந்த அளவுக்கு ஜங் பாத்துக்கிறாரு. இப்படி உங்க லைஃப் போய்கிட்டே இருக்கிற சமயத்துல சோனா எகெயின் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஃபேமிலியா எல்லாரும் வெளியே வராங்க. அந்த சமயத்துல நம்ம ஜங்கோட மைண்ட் வாய்ஸ் இப்போ கூட நிறைய கிளம்சியா இருக்கு, நிறைய விஷயங்கள் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஆனாலும் நாங்க ஹாப்பியா இருக்கோம். நம்ம மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருந்து சிரிக்கிறப்போ ஒரு கண்ணீர் வரும் இல்லையா, அந்த கண்ணீர்
நம்ம துக்கமா இருந்து அழுகிற பல கண்ணீரை துடைக்கும் அப்படின்ட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாக 4 பேரும் ரிட்டர்ன் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இந்த ஃப்ரேம் இதை தாங்க நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். சோனாக்கு லைட்டா வலி வர்ற மாதிரி இருக்கும், பதறி போயிடுவார் ஜங், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில சோனா சும்மா சொன்னா கிண்டலுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரவரணி ரொம்ப நாட்டி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட சேர்ந்து இவங்க நடந்து வர்றப்போ ஜங்கோட வாய்ஸ் ஓவர்ல இந்த கதை அப்படியே போகும். இந்த குழந்தைங்கள நான் என் குழந்தைங்கள ஏத்துக்கிட்டதாக மற்றவங்க சொல்றாங்க. ஆனா இல்ல, இந்த குழந்தைங்க அவங்களோட அப்பாவா என்னை இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதனால மட்டும்தான் என்னால இன்னும் நிம்மதியா இருக்க முடியுது, சந்தோஷமாவும் இருக்க முடியுது. என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் இந்த குழந்தைங்க தான். நாளைக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கலாம், ஆனா நான் அப்பாவா உணர்றது முதல்ல இந்த 2 குழந்தைங்களுக்கும் தான். இவங்க என்ன அவங்க அப்பாவா ஏத்துக்கிட்டதுக்கு நான் டெய்லி இவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் ஓவரோட ரொம்ப ஹாப்பியா இந்த டிராமா இங்க எண்ட் ஆகுதுங்க. எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரம்பத்தில் நல்ல காமெடியாக ஜாலியாக ஆரம்பிச்சு இடையில எமோஷன் வந்து அங்கங்கே நிறைய அழ வச்சு கடைசியில் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமாக நான் சொல்ல போகிறது இந்த ட்ராமாவோட ரிவ்யூ போர்ஷன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ராமாலேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு அந்த போர்ஷனை பார்க்க பிடிக்காது, அப்படி அதை பார்க்க வேண்டாங்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போர்ஷனுங்க. டோட்டலாக 16 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 35 நிமிஷம் 36 நிமிஷம், ரொம்ப ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும்தான் 40 நிமிஷம். ஸோ 1 hour கூட கிடையாது. 16 எபிசோடு நீங்கள் ஒரே சிட்டிங்கில் பார்த்துட முடியுமான்னு கேட்டால் அது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. எனக்கு 2 நாள் ஆச்சு. மேபி நீங்கள் ஒர்க்கை பொறுத்து எத்தனை நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ராமாவையே பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்தளவுக்கு ஒர்த்தான ட்ராமா. உங்களை அறியாமல் சிரிப்பு வரும், உங்களை அறியாமல் கண்ணீர் வர வைப்பாங்க. கடைசியில் இந்த ட்ராமா முடிகிறப்போ கூட சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலோடவே முடிச்சிருப்பாங்க. இந்த ட்ராமாவில் காஸ்ட் பண்ண எல்லா ஆக்ட்ரஸ் எல்லாரும் பக்கா. அந்தந்த இதுக்கு இவங்க தான் கரெக்ட். இவங்களை தவிர்த்து யாரும் நடிச்சிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தது. முக்கியமாக ஹீரோ ஜங்கோட கேரக்டர். இவர் ட்ராமா நான் இதுக்கு முன்னாடி எதுவும் பார்த்ததில்லை, தான் ஃபர்ஸ்ட் ட்ராமாவில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இவரோட ட்ராமா வேறு ஏதாவது இருந்ததுன்னா தேடி எடுத்து நம்ம சேனலில் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா நீங்கள் ஜங்கோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் சிரிக்கிறப்போ நம்மளுக்கும் சிரிக்கணும்னு தோணும். ஒரு சில இடங்களில் ஒரு தர்ம சங்கடப்பட்டு நிற்கிறப்போ பாவமாக தோணும். அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி அந்த குழந்தைய வளர்க்குறதுன்னு தெரியாமல் பரிதவிச்சு போகிறப்போ நம்மளுக்கும் அந்த ஃபீல் வந்து வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைமுக்கு வந்து ஒர்த்தான ட்ராமா தான். டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கவே மாட்டீங்க. மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டைம் இல்லாதவங்க வாய்ஸ் ஓவரில் கேட்டிருந்தீங்கன்னா அது கூட போதும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கன்வே பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ அவ்வளோ சூப்பராக அந்த ட்ராமாவில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டியூரேஷனும் பிரச்சனை இல்லை, 16 எபிசோடும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுச்சு அப்படின்னா ஒன்று, இவங்க டைவர்ஸ் ஆனாங்க இல்லையா, யார் சோனா, அவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அவங்க ஹஸ்பண்டோட கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாமோ. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்தப்போ அவர் இதை டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பார், அந்த மாதிரி காட்டியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அண்ட் தென் இன்னொன்று, ஜங்கோட அக்கா வீட்டுக்காரோட போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி. அதுவும் அவங்க அக்கா ஹஸ்பண்டெல்லாம் எங்கேயும் வரமாட்டார். இவங்க அக்காவாவது அங்கங்கே ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் வருவாங்க. ஸோ இந்த 2 மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறப்போ இல்லை, இந்த கதை அப்படிங்கிறது அந்த குழந்தைய ஜங் வச்சுக்கிட்டு வளர்க்க போராடுற அந்த போராட்டம், அப்போ ஒரு ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கதை. அப்படிங்கிறதுனால மற்ற போர்ஷன் எல்லாத்தையும் ஒரு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் வச்சு முடிச்சுட்டாங்க. அதுலேயும் சோனாவோட எக்ஸஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, ஒரு இதே கிடையாது. கடைசியில் இந்த பையனை வந்து கூப்பிட்டு போவார் இல்லைங்களா, அதுதான் சீனே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மனுஷனை காட்டவே மாட்டாங்க. பட் எனக்கு அது குறையா தெரியல. என் பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ வச்சிருக்கலாமோ 16 எபிசோடு அப்படிங்கிற சமயத்தில் இன்னும் ஒவ்வொரு எபிசோடு வந்து கூட 10 நிமிஷம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு போர்ஷன் வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. மேபி அப்படி வச்சா இந்த ட்ராமாவோட பேஸ் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் டேரக்டர் அப்படி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் வந்து அந்த போர்ஷன் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் இல்லாமல் இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. பட் நம்மளுக்கு பார்த்து முடிக்கிறப்ப தோணும் இல்லையா, அது ஒன்றே மட்டும் தாங்க எனக்கு மைண்டில் இருந்தது. மற்றபடி அது கூட குறைய கிடையாது. எனக்கு அப்படி தோணுச்சே தவிர்த்து அது குறையாவ நான் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் மஸ்ட் வாட்ச். டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஒரு சில இடத்துல உங்களையே அறியாமல் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அடுத்து இந்த ட்ராமாலேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ட்ராமாவில் அப்படியே உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லாமல் போகிற போக்கில் ஜோங்கிற ஒரு கேரக்டர் வச்சு நம்மளுக்கு வாழ்க்கையை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜோ அவ லைஃப், அவ புருஷன், அவ குழந்தைங்க, அவ குடும்பம்னு பார்த்துட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. ஜங்குங்கிற ஒரு கேரக்டர் வந்ததும் இவன் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இவனை துரத்தணும்,
இவனை அழிக்கணும், இவனை வந்து தப்பானவனா காட்டணும் அப்படிங்கிறப்பெல்லாம் அது ஜோக் பேக் ஃபயர் ஆகிட்டே இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த மொபைல் ஷாப்புக்கு வந்துட்டு வச்சு மேனேஜரை ரன் பண்ணிட்டு இருப்பாரு, அது போகும். கடைசியில் ரோட்ல நின்று நோட்டீஸ் கொடுத்துட்ருப்பாரு. எகெயின் வந்துட்டு சோனாவுக்கும் ஜங்குக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வருவா. அந்த சமயத்தில் அவங்க ஜோவோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும். இப்படி அடுத்தவங்கள நமக்கு எடுக்கணும்னு நினைக்கிறப்போ அடுத்தவங்க மேலே பொய்யா பழி போட்டு அவன் பொய்யானவன், தப்பானவன், நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்க நினைக்கிறப்போ அண்ட் தென் அவங்களோட பர்சனல் லைஃப்பை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ நம்ம லைஃப் தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஜோவோட ஒரே கேரக்டர் போதும். நம்மளுக்கு ரொம்ப அழகாக டைரக்டர் சொல்லி கொடுத்துட்டாரு. நீங்கள் அந்த ட்ராமாவை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பெல்லாம் ஜங்கை தப்பாக காட்டும்னு நினைக்கிறாலோ ஜங்குக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் தான், ஆனால் அதுல அவர் ஈஸியாக வெளியே வந்துடுவார். ஆனால் ஜோவோட பர்சனல் லைஃப் பயங்கரமாக அதனால பாதிக்கப்படும். அதுவும் கடைசியாக இந்த காரை தானே ஓட்டிட்டு போனாங்க, இதில் தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கு என்னமோ அந்த சோனாவும் ஜங்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டுபிடிக்க போகிறேன்னு நினைக்கிறப்பவே ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வரும். இன்னும் சொல்லப்போனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப கூட இடையில சொல்லியிருப்பேன், ஜோ அடுத்தவங்க லைஃப் பார்க்கறனால தான் அவள் லைஃப்பில் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவரில் கூட அதை ஆட் பண்ணியிருப்பேன். சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வாயை மூடிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும், அவங்க யார் கூட பேசினா என்ன, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் என்ன பழக்கம் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். நம்ம லைஃப், நம்ம ஹஸ்பண்ட், நம்மளோட குழந்தைங்க லைஃப்பில் எவ்வளோதோ ஒரு பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நாம் போய் நிற்கலாம், கேள்வி கேட்கலாம். ஏன்னா அது நம்ம குடும்பத்துக்குள்ளே வருது. அடுத்தவங்க குடும்பத்தில் அவங்க யார் கூட பேசினா என்ன, எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, அதை அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை அது ஒரு அநியாயம், அங்கே என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சே தீரணும், நான் நியாயத்தை வழங்கியே தீரணும் அப்படின்னா அது முடியாது. அது கண்டிப்பாக நம்மளால் முடியவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் இருக்கும். அது நம்ம என்னென்னு போயிட்டு ஒருத்தவங்க லைஃப்பை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம லைஃபே நம்மளால ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கே ஒரு சில டைம் ஒன்று பிடிச்சிருக்கும், சடார்னு பிடிச்சதே ஒரு சில டைம் பிடிக்காம போயிடும். நம்மளால நம்மளையே சரிவர புரிஞ்சுக்காதப்போ அடுத்தவங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த பையனும் இந்த பொண்ணும் பேசிக்கிற ஏதோ பிரச்சனையா இருக்கும், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த பையன் கூட ஏன் பேசிட்டு இருக்கா அப்படின்னு நாம பார்த்தோம்னா நம்ம குடும்பம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அடுத்தவங்க பேசுற பேச்சு பொருளா மாறிடும், இல்லைன்னா நிம்மதி இல்லாம போயிடும். ஸோ அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறது, அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறது அது நம்மளுக்கு தேவையில்லை, அது நம்மளோட வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புருஷன், நம்ம பொண்டாட்டி, நம்ம குழந்தைங்கன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, யாராவது வந்து நாம நல்லா இருக்கிற நம்மளோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்களா, அப்போ காலத்தில் குதிச்சுக்கலாம், என்ன வேணா பேசலாம், எவ்வளோ தூரம் வேணா போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நாம வந்து போராடலாம். ஏன்னா அதுக்காக தான் நாம இருக்கோம், அது நாம உருவாக்குன குடும்பம், அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும். அதனால அது தப்பு கிடையாது. அப்போ கூட சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப யதார்த்தம், நான் அவங்க ஃபேமிலியில் நடக்கிறதும் வந்து ஒரு நல்லது சொல்ல போறேன் அப்படின்னா அப்படி சொல்ல போறவங்களை நிற்க வச்சு சத்தியம் தான் வாங்கணும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உண்மையா நல்லெண்ணத்துல தான் போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு சிலர் இருப்பாங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன், உண்மையான நல்லெண்ணத்தோட இல்லம்மா இது தப்பு, இல்லப்பா இது தப்பு, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே நேர்மையா அந்த உண்மையா போய் சொல்றவங்க இருக்க தான் செய்யறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா எல்லாரும் அப்படின்னு கேட்டா அது இல்லை, அதுவும் நாம் ஒத்துக்க தான் வேணும். உதாரணத்துக்கு நம்மளோட தப்பு குத்தம் குறைய எல்லாரும் முன்னாடி சுட்டி காட்டாம தனியா சுட்டி காட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே நாம் அந்த தப்புலேருந்து தப்பிச்சு வரணும்னு நினைக்கிறவங்க. எல்லாரும் முன்னாடியும் அதை சுட்டி காட்டி நம்மளை ஒரு எப்படி சொல்றது பேச்சு பொருளாக மாத்துறாங்க அப்படின்னா அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் எல்லாம் சொல்லலை, அவங்க நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு ஒரு கெட்டவங்க தேவை, அல்லது வேற யாரோ பண்ண ஒரு தப்பு தேவை. நான்லாம் அப்படி பண்ணவே மாட்டேன், அப்படிலாம் பண்ணுற மாதிரி இருந்தா நான் பேசாமல் செத்தே போயிடுவேன் அப்படிம்பாங்க. எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒருத்தங்க சுச்சுவேஷன்ல இருந்து என்ன முடிவு எடுப்போம் அப்படிங்கிறத யோகம் கூட பண்ணி நம்மளால சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து அதை நாம அனுபவிச்சாலொழிய என்ன முடிவு எடுப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அடுத்தவங்க எடுக்கிற முடிவு விமர்சிக்கிறதும் அடுத்தவங்களோட லைஃபை விமர்சிக்கிறதும் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். அதனால நம்ம லைஃபை பார்ப்போம், அது மட்டும் நம்மளுக்கு போதும், மற்றது எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துப்பான். இது ஜோ கிட்ட இருந்து கத்துக்கலாங்க. ஏன்னா ஜோவோட லைஃப் எப்போ தெரியுமா நார்மல் ஆகும், எல்லாத்தையும் மறந்துட்டு ஜங்கோட லைஃப்ல தேவையில்லாம தலையிடாம, சோனாவோட லைஃப்ல தலையிடாம, ஐயோ நம்ம குடும்பம் ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருக்கு, நாம எங்கேயாவது வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும்னு அவன் நினைச்சப்ப மட்டும்தான் அவள் ஃபேமிலி நல்லா இருந்திருக்கும். இந்த ட்ராமாவில் மொத்தமும் காமெடிங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஜங்க் பண்ணுறதும் சரி,
அந்த குழந்தை பார்த்துக்கிறதுக்கான சில எமோஷனல் சீன்ஸும் சரி இதெல்லாம் இருக்குமே தவிர்த்து ஜோவோட லைஃப்ல இருந்து மட்டுமே பயங்கரமான ஒரு லெசனை வந்து டைரக்டர் வச்சிருப்பாரு. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு ஜங் ரொம்ப கஷ்டப்படுவார். அது ஏன் ஒரு ஆணால ஒரு குழந்தைய வளர்க்குறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது ஒரு பொண்ணு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வந்தது. ஒருவேளை குழந்தைய வந்து சுமந்து பெற்றெடுக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு அந்த பார்த்துக்கிற நேச்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சா, இல்லை வழியாக குழந்தைய வந்து பார்த்துக்கிறது ஒரு பொண்ணோட வேலை அப்படின்னு விட்டதுனால அது நம்மளோட பிளட்டில் அப்படியே பிளட் லைன்லேயே ட்ராவல் ஆகி வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ட்ராமா யோசிக்க வச்சது. குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு பொண்ணு குழந்தைய வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. அவள் அசால்ட்டாக வளர்த்துடுவா. அவள் வீட்டு வேலையை செஞ்சுடுவா, வீட்டை க்ளீனாக வச்சுப்பா, குழந்தையும் பார்த்துப்பா, வெளி வேலைகளையும் பார்த்துப்பா, வேலைக்கு போகணுனாலும் போயிட்டு வந்துப்பா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவும் அது பெண்களுக்கு ஈஸியாக வர்ற மாதிரியும் காட்டின மாதிரியும் அது ஒரு ஆணுக்கு வரவே வராது. அவன் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த குழந்தைய அவனால் கரெக்டாக பார்த்துக்க முடியாது, ஸ்ட்ரகிள் தான் படுவான் அப்படிங்கிறது இந்த ட்ராமா எனக்கு காட்டுச்சு. அது உண்மையா பொய்யான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே 100% கிடையாதுங்க. குழந்தைங்களை வளர்க்க முடியாமல் சில அம்மாக்கள் கூட தடுமாறி இருப்பாங்க. அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் ஜங்கு மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில ஃபாதர்ஸ் எல்லாம் குழந்தைய வந்து அம்மாவை விடவே நல்லா பார்த்துக்கிறவங்க கூட இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வர்றது, குழந்தைய பார்த்துக்கிறது, ஸோ யாரோட ஹெல்ப் இல்லாமல் குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஆண்களும் தகப்பன்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே 100% கிடையாது. ஆனால் இந்த ட்ராமாவில் பெண்களுக்கு குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஜுஜிபி மேட்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது ஒரு ஆணுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டம், அது அவனால் முடியவே முடியாது. அவனுக்கு ஹெல்ப் இருந்தால் கூட அது வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்து அந்த குழந்தைய மட்டுமே பார்த்துக்கிட்டா கூட அது அவனுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து எனக்கு முரண்பாடுன்னு தோணலை, எனக்கு புரியலை இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பெற்று அவள் குழந்தை ஈஸியாக அவள் வளர்த்துடுவா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுப்பா, பொண்ணுங்களை செம்மையாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஆனால் அது ஆண்களால் முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்களாலேயும் முடியும். அவங்க வந்து அந்த அளவுக்கு போய் அதை எடுத்துக்கிறது கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறது கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆண்களாலேயும் குழந்தைய பார்த்துக்க முடியும், கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த சமுதாயம் வந்து குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறது பெண்களோட வேலை. ஈவன் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கேர்டேக்கர் வைக்கிறதா இருந்தால் கூட பெண்களை தான் வைப்பாங்க, ஆண்களை வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி சமுதாயம் வந்து அப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் ஆண்களாலையும் குழந்தைய பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு பொறுமையும் அந்த கனிவும் அந்த நெளிவு சுழிவும் பெண்கள் கிட்ட இருக்கிறது ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், குழந்தைய பார்த்துக்க முடியும்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஆண்களாலேயும் குழந்தைய பார்த்துக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். குழந்தைங்க வந்துட்டு ஒரு வயசுக்கு அப்புறமாக அம்மா இறந்து போயிருப்பாங்க. 2 குழந்தையா இருந்தாலும் அப்பா கல்யாணம் பண்ணிக்காமல் பார்த்துருந்துருப்பாரு. ஆனால் பல இடங்கள்ல அம்மா இறந்து போனதும் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காகவாது நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்ட குடும்பங்களையும் நம்ம பார்த்துருப்போம். எனக்கு குழந்தைங்களே போதும், எனக்கு வாழ்க்கை துணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் தனியாக நின்று வாழத்த தகப்பனையும் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு கல்யாணமெல்லாம் பண்ணிக்க மாட்டா. கல்யாணம் பண்ணிக்கிறது 2வது கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்துருவா. ஆனால் அதே வந்துட்டு ஒரு மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்காக நீ ஒரு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை பிடிச்சி அந்த பையனுக்கு கட்டி வச்சிருவாங்க, அந்த குழந்தைங்கள சாக்காட்டிட்டாவது. ஸோ அதுக்கு எதுக்கு அப்போ அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ஒரு பெண் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என் குழந்தைங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்காம தான் நான் வாழ்வேன், என் குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் வாழ்ந்த ஆண்களும் இருக்காங்க. அவங்களையும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு வாட்டியாவது எங்காவது பார்த்துருப்போம். நம்மள அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருப்பாங்க. என்ன மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே 100% கிடையாதுங்க. பொண்ணுங்க எல்லாமே 100% கரெக்டு, ஆம்பளைங்க தப்புங்கிறதும் கிடையாது. ஆம்பளைங்க 100% கரெக்டு, பொண்ணுங்க தப்புங்கிறது கிடையாது. 2 பக்கமும் சரி தப்பு அப்படிங்கிறது மாறி மாறி இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? குழந்தைங்களை வளர்த்துக்கிறது வந்து பொண்ணுங்களுக்கு தான் ஈஸி, பசங்களுக்கு வராதா? இல்லை அது பசங்களுக்கு வர விடாமல் அந்த சமுதாயமே பண்ணிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன்.